ஹலோ ஜஸ்டிஸ், வெல்கம் பேக் டு ஜஸ்ட் மெட் மிஷன் 26. இன்னைக்கு பயாலஜில ஒரு புது சாப்டர், மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம பயாலஜில சக்சஸ்ஃபுல்லா 2 யூனிட் முடிச்சிட்டோம் அண்ட் 7 சாப்டர்ஸ் முடிச்சிருக்கோம். என்னென்ன சாப்டர்ஸ்? ஸ்டார்டிங் வித் லிவிங் வேர்ல்ட் பார்த்தோம், அண்ட் தென் செல் தி யூனிட் ஆஃப் லைஃப், செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன், அண்ட் அதுக்கடுத்து பயோமாலிகுல்ஸ். அதுக்கப்புறம் திரும்பி இங்க லிவிங் வேர்ல்டோட அந்த யூனிட்டுக்கு வந்தோம். பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன், பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம், இதெல்லாம் முடிச்சாச்சு. இன்னைக்கு நம்ம நெக்ஸ்ட் யூனிட், இதுல மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ங்கிற சாப்டர் தான் இன்னைக்கு எடுக்கிறோம். இன்னைக்கு அண்ட் நாளைக்கு இந்த சாப்டரை முடிச்சிருவோம். ஓகேவா? ஓகே ப்ரோ. இந்த சாப்டர்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாப்டரோட நேம்லயே இருக்கு, மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். நம்ம ஆல்ரெடி பிளான்ட் கிங்டம்ல பார்த்திருக்கோம். ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் எதை சொல்லுவோம்? ஏஞ்சியோஸ்பர்ம்ஸ் தான் சொல்லுவோம். ஸோ அந்த ஏஞ்சியோஸ்பர்ம்ஸோட மார்ஃபாலஜியை பத்தி தான் இந்த சாப்டர்ல ஃபுல்லா படிக்க போறோம். மார்ஃபாலஜினா என்ன? அவுட்டர் லுக், புரியுதா? அவுட்டர் கேரக்டர்ஸ்லாம் மார்ஃபாலஜின்னு சொல்லுவோம். உள்ளுக்குள்ள செல் எப்படி இருக்கு, டிஷ்யூஸ் எப்படி இருக்கு படிக்கிறது என்னது? ஆனட்டாமி. வெளியே அவுட்டரா அதோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கு, எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு படிக்கிறது மார்ஃபாலஜி. ஓகேவா? ஓகே ப்ரோ. ஸோ லெக்சருக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட எப்பவுமே கேட்குற அதே விஷயம் தான், ப்ளீஸ் லைக் டு அவர் வீடியோஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். ஸோ அண்ட் ஷேர் இட் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ தட் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும், உங்களுக்கு இன்னும் புதுசா எனர்ஜெட்டிக்கா எக்ஸைட்டிங் ஏதாவது கொண்டு வரணும் அப்படின்னு தோணும். அண்ட் இன்னைக்கு பிசிக்ஸ் லெக்சர் டிலே ஆனதுக்கு ஐ எம் சோ சாரி. நான் ரெக்கார்டிங் டைமுக்கு எல்லாம் முடிச்சிட்டேன், அப்லோடும் டைமுக்கு பண்ணிட்டேன். பட் எங்களுக்கு என்ன கிளிட்ச் ஆர் என்ன எரர்னு தெரியல. யூடியூப்ல ரொம்ப நேரமா வந்து 7 hours பெண்டிங் அப்படின்னே வருது. ஆல்மோஸ்ட் லைக் 7 மணி நேரம் பெண்டிங்னு காட்டுது. என்ன ரீசனுக்காகங்கிறது எங்களுக்கு தெரியல. ஸோ என்ன ரீசன் தெரிஞ்சாலும் அதாவது என்ன அப்படின்னு ரெக்டிஃபை பண்ணலாம். பட் ஆனால் என்ன ரீசன்னே தெரியலங்கிறனால எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ சரி, ஓகே, அது வாட்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அதை விட்டுட்டு தான் நான் அந்த ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ யாராவது அதை எதிர்பார்த்திருந்து ஏமாந்துருந்தீங்க அப்படின்னா ஐ எம் சாரி. பட் உங்களுக்கு வந்து நாங்கள் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். பட் அது என்ன எதெல்லாம் 7 hours பெண்டிங்னு எங்களுக்கு தெரியல. ஓகேவா? ஸோ வி ஆர் சாரி ஃபார் தட். வாங்க இப்போ பயாலஜிக்குள்ள போகலாம். இது ஒரு புது யூனிட் அப்படிங்கிறதுனால நம்ம பயாலஜியில ஃபர்ஸ்ட் என்சிஆர்டி எடுத்துருவோம். ஓகேவா? என்சிஆர்டில அந்த யூனிட்டோட இன்ட்ரோடக்ஷனு அண்ட் ஒரு சயின்டிஸ்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, அதெல்லாம் ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு சில ஜென்ரல் விஷயங்களையும் ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம நோட்ஸ் எடுக்கிறது என்சிஆர்டி ரீடிங்னு ஆல்டர்னேட்டா போகலாம். ஓகேவா? ஓகே ப்ரோ. The description of diverse forms of life on Earth was made only by observation through naked eye or later through magnifying lenses and microscopes. ஓகேவா? என்ன சொல்றாங்க? இந்த டைவர்சிஃபைடு இந்த இருக்கிற ஸ்பீஷிஸ் எல்லாத்தையும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் எழுதி அதெல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா இட் இஸ் மெயின்லி because of observations made by eye இல்லனா microscope magnifying lenses மூலமா பண்ண அப்சர்வேஷன் தான் காரணம் அப்படின்றாங்க. This description is mainly of gross structural features, both external and internal and external ரெண்டு ஃபீச்சருமே யூஸ் பண்றோம்ன்றாங்க. Observable and perceivable living phenomena were also recorded as a part of this description. Okay, before experimental observable and perceivable phenomena are also recorded as a part. Okay, before experimental biology, or more specifically physiology, was established as a part of biology, naturalists described only biology. Hence biology remained as a natural history for a long time. Biology remained as a maybe இது கேட்கலாம். ஓகேவா? biology remained as a natural history, sorry remained as a natural history for a long time. ஓகேவா? பிசியாலஜி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு முன்னாடி, அது வந்து பயாலஜியோட ஒரு பார்ட் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி பயாலஜி ரிமைண்ட் அஸ் அ நேச்சுரல் ஹிஸ்டரி. ஓகேவா? கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. While the initial reaction of a student could be boredom, one should keep in mind that the detailed description was utilized in later day reductionist biology, where living processes drew more attention from scientists than the description of life forms and their structure. அதாவது இந்த இதெல்லாம் வந்து இந்த டீடைல் டிஸ்கிரிப்ஷன்லாம் ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இதுக்கு வந்து பெரிய யூசஸ் இருக்கு. ரிடக்ஷனிஸ்ட் பயாலஜினா என்ன, ரிடக்ஷனிஸ்ட் பயாலஜிஸ்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நம்ம இதை எங்க படிச்சோம்?
செல் தி யூனிட் ஆஃப் லைஃப், அந்த செல் யூனிட் இருக்குல்ல, அந்த யூனிட்டோட இன்ட்ரோடக்ஷன்ல ரிடக்ஷனிஸ்ட் பயாலஜினா என்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, பயாலஜிஸ்ட்னா என்ன அப்படின்னு. ஸோ அது என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, ஓகேவா. அண்ட் அதை வந்து 2025 நீட்ல கூட கேட்டிருந்தாங்க. ஓகே. Hence, this description became meaningful and helpful in framing research questions in physiology, evolutionary biology. Okay. In the following chapters of this unit, the structural organization of plants and animals, including the structural basis of physiological or behavioral phenomena, is described. Okay, வா. இந்த சாப்டர்ல வந்து அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் and அதோட physiology என்னென்ன அப்படிங்கறதையும் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. This description of morphological and anatomical features is presented separately for plants and animals. Plants and animalsக்கு தனித்தனியா இருக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்னலாம் சாப்டர் இருக்குன்னு பாருங்க. மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது. இன்னைக்கு நாளைக்கு இதை முடிச்சிருவோம். தென் anatomy ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், தென் நெக்ஸ்ட் 2 டேஸ்ல இதை முடிச்சிருவோம். ஓகேவா. ஓகே ப்ரோ. இதுல அந்த எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸை பார்ப்போம். இதுல டிஷ்யூஸ் எப்படி இருக்கும், செல்ஸ் எப்படி இருக்கும், அதெல்லாம் பார்ப்போம். ஓகேவா. ஓகே ப்ரோ. சரி வாங்க அந்த சயின்டிஸ்ட பார்ப்போம். கேத்ரின் எசாவ். கேத்ரின் எசாவ் இவங்க வந்து உக்ரைனியன், born in Ukraine. She studied agriculture in Russia and Germany and received her doctorate in 1931. Okay, she reported in her early publications that the curly top virus spreads through a plant via food conducting phloem tissue. ஓகேவா. இதுல இருந்து क्वेश्चंस வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இத கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்கலாம், இல்ல இந்த ஃபேக்டையே கேட்கலாம். curly top virus spreads through a plant via dash அப்படின்னு கேட்கலாம். xylem, phloem இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. ஆன்சர் phloem. ஓகேவா. ஓகே ப்ரோ. Dr. Ezav's plant anatomy, published in 1954, took a dynamic developmental approach designed to enhance one's understanding of plant structure and an enormous impact worldwide, literally bringing about a revival of the discipline. அதாவது இந்த anatomy of plants அப்படிங்கிறது ஆரல்ஸ் பிளான்ட் anatomy அப்படிங்கிறது உங்களோட புக்குனால ஒரு புத்துயிர் பெற்றுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது ஒரு நியூ பர்த் எடுத்துச்சு, ஒரு புது ரெவல்யூஷன் அதுல உருவாச்சு, அந்த அளவுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்றாங்க. ஓகேவா. anatomy of seed plants by Catherine Esav. சீட் பிளான்ட்ஸ்னால என்னதுதான், ஜிம்னோசோம்ஸ் அண்ட் ஏஞ்சியோஸ்போம்ஸ் ரெண்டையும் சேர்த்து சொல்லலாம். ஓகேவா. anatomy of seed plants by Catherine Esav was published in 1960. It was referred to as Webster's of plant biology. ஓகேவா. கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. வெப்ஸ்டர் ஆஃப் பிளான்ட் பயாலஜி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா anatomy of seed plants by Catherine Esav. ஓகே. It is encyclopedic, எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கக்கூடியது. She was selected to the National Academy of Science, becoming the 6th woman to receive that honor. ஓகேவா. receive that honor. 1957ல இவங்க வந்து நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்சஸ்க்கு எலெக்ட் பண்ணாங்க. becoming the 6th woman, இவங்க தான் 6வது பெண். அந்த ஹானர், அந்த பெருமை பெறதுக்கு இவங்க தான் 6வது பெண். ஓகேவா. ஓகே. In addition to this prestigious award, she received the National Medal of Science from President George Bush. ஜார்ஜ் புஷ் கையில இருந்து வாங்கியிருக்காங்க. ஓகே. இவங்க எத்தனாவது வருஷம் இறந்தாங்க? பீட்டர் ரேவன், டைரக்டர் ஆஃப் anatomy and morphology, Missouri Botanical Garden. Remember that she's absolutely dominated the field of plant biology even at the age of 99. Even at the age of 99 வயசுல கூட இவங்க அந்த ஃபீல்டே டாமினேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றாங்க. அப்ப இவங்க எவ்வளவு இன்டெலெக்சுவலா இருந்திருக்கணும், எவ்வளவு நாலேஜபிள் பர்சனா இருந்திருக்கணும். அவ்வளவு வயசுல கூட இவங்க தான் இந்த ஃபீல்டுலயே டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு மெயின் ஆள் அப்படின்னா எந்த அளவுக்கு இவங்க இருந்திருப்பாங்கன்னு யோசிச்சுக்கோங்க. ஓகேவா. ஓகே. இதுவும் கேட்கலாம், who dominated the plant biology field அப்படின்னு கேட்கலாம். even in her 99s or even in her 90s அப்படின்னு கேட்கலாம். அப்படி கேட்டாலும் கேத்ரின் எசாவ் தான். ஓகேவா. ஓகே. ஸோ யூஸ்வலா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் தான் இதுல இருந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த தடவை நம்மளுக்கு 2 கொஸ்டின். இதை கூட கேட்கலாம், ஜார்ஜ் புஷ் கையில வாங்கினது யாருன்னு இவங்க நம்ப முடியாது. ஸோ இதுல 4 கொஸ்டின் கிட்ட கிடைச்சிருக்கு. அந்த 6th woman to receive that honor, அது கூட கேட்கலாம். ஓகேவா. ஓகே. The wide range in the structure of higher plants will never fail to fascinate. Yes, நம்மள வந்து அதுங்க வந்து வியக்க வைக்கிறதுக்கு
தவறவே தவறாதுன்றாங்க. ஆமா, எல்லாத்தையும் பிளான்ஸ் எல்லாம் பார்த்தாலே, அதுவும் ஃபிளவரிங் பிளான்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப வீக்க வைக்கும் இதா தான் இருக்குது. ஓகே. Even though the angiosperm shows such a large variety in external structure or morphology, they are all characterized by presence of roots. எல்லாத்துலயுமே ரூட் இருக்கும், ஸ்டெம் இருக்கும், லீஃப் இருக்கும், ஃபிளவர் இருக்கும், ஃப்ரூட் இருக்கும். கரெக்டா? ஆமா. In chapter 2 and 3, we talked about classification of plants based on morphological and the. For any successful attempt at classification and understanding any higher plant, we need to know standard technical terms. ஒரு சில technical terms தெரிஞ்சிருக்கணும் and அதுங்களோட standard definition தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? We also need to know about possible variations in different parts. ஒரு ரூட்னா ரூட் எப்படி இருக்கும், என்னன்னு அதோட ஃபங்க்ஷன் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அந்த ரூட் எப்படி மாடிஃபை ஆகுங்கிறதும் தெரிஞ்சிருக்கணும். புரியுதா? Found as adaptations of the plant. Okay. Various habitat production இதுக்கெல்லாம் அடாப்ட் ஆயிருக்கலாம். ஓகே. ஸோ சிம்பிளா சொல்ல போனா இவங்க சொன்ன இந்த 2 லைனை பத்தி தான் இந்த சாப்டர்ல படிக்க போறோம். ரூட்னா என்ன, ரூட் என்னென்ன மாதிரி இருக்கும், என்னென்ன டைப்ஸ்ல இருக்கும், அண்ட் அது எப்படி எப்படிலாம் அடாப்ட் ஆயிருக்கும். ஓகேவா? அந்த அடாப்ட் ஆனதுன்னா என்ன ப்ராசஸ்க்காக அடாப்ட் ஆச்சு, அதுக்கு அடுத்து ஸ்டெம்னா என்ன, நோடுனா என்ன, இன்டர்நோடுனா என்ன, ஸ்டெம்ல என்னென்ன அடாப்டேஷன்ஸ் வரும், ஸ்டெம் எப்படி எப்படி இருக்கலாம், இந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் தனித்தனியா பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே. If you pull out any weed, you will see that all of them have roots. ஆமா. Stems. ஆமா. And leaves. Yes. They may be bearing flowers and fruits. அங்ககிட்ட flowers இருக்கவும் செய்யலாம், இல்ல flowers இல்லாமல் இருக்கலாம். Maybeன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஓகே. The underground part of the flowering plant is the root system, while the top portion found above the ground forms the shoot system. இது நம்மளுக்கே தெரிஞ்சதுதான். கிரவுண்டுக்கு உள்ள உள்ளது ரூட், மேல உள்ளது என்னது, ஷூட். கரெக்டா? கரெக்ட். ஓகே. ஸோ இப்ப ரூட்னா என்ன அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட நோட்ஸ் எழுதுவோம். ஓகேவா? பிகாஸ் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்மளோட நோட்ஸை எழுதிட்டு தென் வி கேன் ரீட் NCERT. ஓகே. ஓகே, வாங்க எழுதுவோம். ஃபர்ஸ்ட் starting with roots. First, roots na enna? Organs which originate from radicle. Originate from radicle. Okay va? Okay bro. சரி. And இதோட டிப்ல ரூட் ஆக்சின் அப்படிங்கக்கூடிய ஒரு ஹார்மோன் இதோட ரூட் டிப்ல வரும். ஓகேவா? ரூட்டோட டிப்ல வரும், செக்ரீட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே ப்ரோ. ரூட்ல டைப் இருக்கு, நம்மளுக்கே தெரியும். என்னென்ன ப்ரோ டைப் அப்படின்னா, டேப் ரூட், ஃபைப்ரஸ் ரூட் நம்ம சின்ன வயசுல இருந்தே படிச்சிருக்கோம். அது போக அட்வென்டிஷியஸ் ரூட்ஸ்னு ஒரு சில ரூட்ஸ் இருக்கு. ஓகேவா? அட்வென்டிஷியஸ் ரூட்ஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் டேப் ரூட்னா என்ன, ஃபைப்ரஸ் ரூட்னா என்ன, அதெல்லாம் பார்ப்போம். First, tap root. Tap root na இதுல இருந்து இதுதான் நம்மளுடைய டேப் ரூட். ஓகேவா? அதாவது ரூட்ஸ் ஃபார்ம்டு பை தி elongation of radicle. என்னது? ரூட்ஸ் ஃபார்ம்டு பை roots formed by elongation of radicle. என்னது? elongation of radicle மூலமாக ஃபார்ம் ஆனது. அதாவது நம்ம சின்ன வயசுல படிச்சிருக்கோம், இந்த சீட்ல ரேடிக்கல் ஒன்னு இருக்கும், ப்ளூமியூல் ஒன்னு இருக்கும். ப்ளூமியூல் டெவலப் ஆகி ஷூட்டா போயிரும், ரேடிக்கல் ரூட்டா வரும். கரெக்டா? ஆமா ப்ரோ. அந்த ரேடிக்கல்ல இருந்து டைரக்டா டெவலப் ஆகி வந்தது அப்படின்னா, டைரக்டா டெவலப் ஆகி வர்றதுதான் டேப் ரூட். ஓகேவா? ஓகே. இதுல பிரைமரி ரூட், செகண்டரி ரூட். அதாவது இது பிரைமரி. ஓகேவா? இது செகண்டரி.
இதுல இருந்து வந்து டெர்ஷரி, இந்த மாதிரி இதுல வந்து டிவிஷன்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே ப்ரோ. சரி ப்ரோ, இந்த டேப் ரூட் எங்க இருக்கும் அதிகமா அப்படின்னா, டேப் ரூட் வந்து டைகாட்ல தான் இருக்கும். ஓகேவா? என்னது? டைகாட்டிலிடன் பிளான்ஸ். அதாவது சீட்ல 2 காட்டிலிடன் இருக்கணும். ஓகேவா? அந்த கவரிங் வந்து 2 காட்டிலிடன் இருக்கணும். வெயிட் பண்ணுங்க. ஓகே. இது டைகாட் பிளான்ஸ்ல தான் இருக்கும். எக்ஸாம்பிள்னு பார்த்தோம்னா மஸ்டர்ட். எக்ஸாம்பிள் என்னது? மஸ்டர்ட். ஓகே ப்ரோ. சரி ப்ரோ, அப்போ நம்மளுடைய ஃபைப்ரஸ் ரூட்னா அது என்னது ப்ரோ அப்படின்னா, வெயிட், அடுத்து ஃபைப்ரஸ் ரூட் பார்ப்போமா? அடுத்து ஃபைப்ரஸ் ரூட். ஓகேவா? என்னது? ஃபைப்ரஸ் ரூட். இதுல நம்மளுக்கு டயக்ராம் போட்டோம்னா, இதுல வந்து மேல செடி இருக்கு. ஓகேவா? இது ஃப்ளவர்னு நினைச்சுக்கோங்க. ஃப்ளவர் மாதிரி இருக்காது, பட் திங்க் தட் இட் இஸ் ஃப்ளவர். ஓகேவா? எல்லோ கலர்ல போட்டா உங்களுக்கு தெரியலாம் மேபி. ஓகே, இதுதான் ஃப்ளவர். ஓகேவா? ஓகே. ஸோ இங்க ஃபைப்ரஸ் ரூட் எடுத்தோம் அப்படின்னா, இதுதான் ஸ்டெம்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டெம்ல இருந்து டைரக்டா ஸ்டெம்மோட பேஸ்ல இருந்தா எல்லா ரூட்டுமே வந்திருக்கும். தெரியுதா? வெயிட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு என்ன பண்றேன், ஸ்டெம்மோட பேஸ்ல இருந்தா எல்லா ரூட்டும் வந்திருக்கும். ஓகேவா ப்ரோ? இப்ப இதுல இந்த பிரைமரி ரூட் அதெல்லாம் கிடையாது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதுலயும் ரேடிக்கல் வந்து எலாங்கேட் ஆயிருக்கும். ஓகேவா? பட் இதுல பிரைமரி ரூட் இஸ் ஷார்ட் லிவ்டு. என்னது? சாரி, இதுல பிரைமரி ரூட் இஸ் ஷார்ட் லிவ்டு அப்படின்னா ப்ரோ, அந்த பிரைமரி ரூட் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். பிரைமரி ரூட் இஸ் ஷார்ட் லிவ்டு. ஓகேவா? கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். அதுக்கடுத்து இந்த பிரைமரி ரூட் காணாம போயிடும். அதுக்கு பதிலா என்ன வரும்? அதுக்கு பதிலா வர்றதுதான் இந்த ஃபைப்ரஸ் ரூட்ஸ். அந்த ஃபைப்ரஸ் ரூட் எங்க இருந்து வரும்? பேஸ் ஆஃப் தி ஸ்டெம்ல இருந்து வரும். இதுல இருந்து क्वेश्चंस வர வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? பேஸ் ஆஃப் தி ஸ்டெம்ல இருந்து வர்றதுதான் டேப் ரூட் அப்படின்னு கொடுத்தா தப்பு. பேஸ் ஆஃப் தி ஸ்டெம்ல இருந்து வர்றது ஃபைப்ரஸ் ரூட், ரேடிக்கல் எலாங்கேஷன் மூலமா வர்றது டேப் ரூட். ஓகேவா? ஓகே ப்ரோ. சரி ப்ரோ, அப்ப இது எதுல இருக்கும் ப்ரோ அப்படின்னா, இது நம்மளுடைய மோனோகாட்ல இருக்கும். ஓகேவா? மோனோகாட். சரி, மோனோகாட்டுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் ப்ரோ? சிம்பிள், நம்ம வீட்ல யூஸ் பண்ற கோதுமை, வீட். வீட். ஓகேவா? ஓகே ப்ரோ. சரி, அடுத்து ப்ரோ இன்னொரு டைப் சொன்னீங்கல்ல, ஏதோ அட்வென்டிஷியஸ் ரூட்னு சொன்னீங்களா, அது என்னது சொல்றேன். அட்வென்டிஷியஸ் ரூட். அட்வென்டிஷியஸ் ரூட், இதுக்கு டயக்ராம் கிடையாது. அட்வென்டிஷியஸ் ரூட்டுங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, இந்த 2 பொசிஷனை தவிர வேற எங்க இருந்துலாம் வந்துச்சுன்னா அதுதான் அட்வென்டிஷியஸ் ரூட். ஓகேவா? சோ இதுக்கு எக்ஸாம்பிள்னு எடுத்தோம்னா, அட்வென்டிஷியஸ் ரூட்டுக்கு எக்ஸாம்பிள் நான் வெயிட் பண்ணுங்க. அட்வென்டிஷியஸ் ரூட்னா என்னது? அதர் தென் ரேடிக்கல், ரேடிக்கல் இருந்து வராம, அதர் தென் ரேடிக்கல் அண்ட் பேஸ் ஆஃப் ஸ்டெம். பேஸ் ஆஃப் ஸ்டெம்ல இருந்து வரல, ரேடிக்கல்ல இருந்து வரல. ஓகேவா? அதை தாண்டி வேற ஏதாவது இதுல இருந்து வந்துச்சு ரூட் அப்படின்னா அதுதான் அட்வென்டிஷியஸ் ரூட். இதுக்கு எக்ஸாம்பிள் நிறைய இருக்கு. பேனியன் ட்ரீ, மான்ஸ்டரான் ஒரு இது, ஒரு பிளான்ட், தென் கிராஸ், தென் ஸ்வீட் பொட்டேட்டோ, ஸ்வீட் பொட்டேட்டோ, ஆஸ்பர்ஜில்லஸ்னு ஒரு பிளான்ட்,
சாரி ஆஸ்பெர்ஜிலஸ்ங்கிறவங்க ஆஸ்பராகஸ். ஆஸ்பெர்ஜிலஸ் நம்மளோட ஃபங்கை. ஆஸ்பராகஸ்னு ஒரு பிளான்ட். ஓகேவா? ஓகே ப்ரோ. அப்ப என்சிஆர்டி ரீட் பண்ணிடுவோமா? பண்ணிடலாம் ப்ரோ. In majority of dicot plants, first நம்ம dicot பத்தி பேசணும்னா அது என்ன root? Tap root. In majority of dicot plants, the direct elongation of the radicle leads to the formation of primary root. அதாவது elongation of radicle, NCERT லைன் இருக்கா? elongation, அதாவது radicle உடைய direct elongation மூலமா ஃபார்ம் ஆகுது primary root, which grows inside the soil. It bears lateral roots. அதுல சைடுல ரூட்டா இருக்கும் சின்ன சின்னதா. ஓகேவா? அதை நம்ம வந்து செகண்டரி, டெர்ஷியரி இந்த மாதிரி சொல்லுவோம். ஓகே. பிரைமரி ரூட்ஸ் அண்ட் இட்ஸ் பிரான்ச்சஸ் கான்ஸ்டிடியூட் தி டேப்ரூட் சிஸ்டம். டேப்ரூட் சிஸ்டம் as seen in the mustard. ஓகேவா? எக்ஸாம்பிள் மஸ்டர்ட். ஓகே. இன் மோனோகாட் பிளான்ட்ஸ், அப்ப இங்க ஃபைப்ரஸ் ரூட்டை பத்தி அடுத்து பேச போறோம். பிரைமரி ரூட் இஸ் ஷார்ட் லிவ்ட் அண்ட் ரீப்ளேஸ்ட் பை, பிரைமரி ரூட் வந்து ஷார்ட் லிவ்ட் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும், அண்ட் அதை ரீப்ளேஸ் பண்ணி எது வந்துடும்? large number of roots originating from the base of stem. ஓகேவா? and இதுதான் constitutes the fibrous root system as in wheat. ஓகேவா? வீட்ல இருக்கிற மாதிரி, கோதுமையில இருக்கிற மாதிரி. in some plants like grass, monstera, banyan tree, roots arise from parts of plant other than the radicle are called adventitious roots. ரேடிக்கல தவிர மிச்சம் எந்த இதுல இருந்து வந்தாலும் அதைத்தான் நம்ம அட்வென்டேஷியஸ் ரூட்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே ப்ரோ. மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் தி ரூட் சிஸ்டம் என்னது? நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ். அப்புறம் நம்மளுக்கு நல்ல தரையோட தரையா பிடிச்சி வச்சுக்கிறது. ப்ரொவைடிங் அ ப்ராப்பர் ஆங்கரேஜ். ஓகே. அதுக்கடுத்து ஸ்டோரிங், ஒரு சில ரூட் வந்து ஸ்டோர் பண்ணும் ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியலை. அண்ட் சிந்தசிஸ் ஆஃப் பிளான்ட் growth ரெகுலேட்டர்ஸ், பிஜிஆர்னு சொல்லுவோம். இது ஒரு ஹார்மோன் மாதிரி வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு எப்படி growth ஹார்மோன் இந்த மாதிரிலாம் இருக்கோ அதே மாதிரி பிளான்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஹார்மோன் மாதிரி. ஓகேவா? ஓகே ப்ரோ. இது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு பேசிக்கான டயக்ராம் தான். கிரவுண்டுக்குள்ள இருக்குது ரூட் சிஸ்டம். இதுல இது பிரைமரி ரூட், இது செகண்டரி ரூட், டெர்ஷரி ரூட் அந்த மாதிரி. ஓகேவா? ஓகே. மேல இருக்கிறது ஷூட் சிஸ்டம். ஸோ இது நம்மளுக்கு பேசிக்காவே தெரிஞ்ச விஷயம் தான். மேல ஃப்ளவர், ஃப்ரூட், ஸ்டெம், லீஃப் நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். ஓகே. இது நம்மளுக்கு தெரியாத புது 2 விஷயங்கள் அப்படின்னா நோட் அண்ட் இன்டர் நோட். அதாவது இந்த ஒரு பிரான்ச் வருதா, இது ஒரு நோடு. இந்த இன்னொரு வருதா, இது ஒரு நோடு. இது ஒரு நோடு, இது ஒரு நோடு. ஓகேவா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய 2 நோடுக்கு நடுவில் உள்ள இதைத்தான் நம்ம இன்டர் நோடுன்னு சொல்லுவோம். இது ஒரு இன்டர் நோட், இது ஒரு இன்டர் நோட். அதே மாதிரி இங்க ஒன்று இருக்கா, அதே மாதிரி இதுக்கு நடுவில் உள்ளது ஒரு இன்டர் நோட். இந்த மாதிரி தான் பேசிக்கான விஷயம் தான். இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஓகே. இங்க நம்மளுக்கு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. மெயினா ரேடிக்கல் இருந்து ஒரு பிரைமரி ரூட் வருது, அதுல இருந்து லேட்டரல் ரூட்ஸ் இருக்குது. ஓகே. இதுல பேஸ் ஆஃப் தி ஸ்டெம்ல இருந்து நிறைய ரூட்ஸ் வந்திருக்கு, ஃபைப்ரஸ் ரூட்ஸ். இங்க பாருங்க அட்வென்டேஷியஸ் ரூட்ஸ், அதாவது ரேடிக்கல்ல இருந்து வராம எங்க இருந்தோ வந்திருக்கு பாருங்க, ஸ்டெம்ல எங்க இருந்தோ ரூட் வந்திருக்கு. ஸோ இது அட்வென்டேஷியஸ் ரூட். ஓகேவா? ஓகே ப்ரோ. அதே மாதிரி ரீஜியன்ஸ் ஆஃப் ரூட், இதை நான் என்சிஆர்டிலேயே முடிச்சிடுறேன். ஓகேவா? பிகாஸ் இதுக்கு டயக்ராம் தனியா போட முடியாது, ஸோ அதனாலதான் சொல்றேன். ரீஜியன்ஸ் ஆஃப் ரூட். ஒரு நிமிஷம், did I miss any page? 58, 59. modification of roots எங்க? 5.1.1, 5.2, 59. ஒரே நிமிஷம் கைஸ், ஒரு டாபிக்கே காணுங்கிற மாதிரி இருக்கு. வீனேஷன், பிலோடாக்சி, இன்ஃப்ளோரசன்ஸ், ஃப்ளவர். ஓகே ஓகே. ஸோ ஐ திங்க் உங்களுக்கு மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட்ஸ் எடுத்துட்டாங்களா இல்லை எப்படின்னு தெரியல, பட் ஐ வில் டீச் தட். ஓகேவா? ஓகே. ஸோ இங்கே பாருங்க, இந்த கீழே இருக்குல்ல ஒரு திம்பிள் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? திம்பிள் லைக் ஸ்ட்ரக்சர் இந்த ரூட் கேப். ஓகேவா? ஓகே ப்ரோ. ரூட் கேப்போட வேலை என்ன? தலையில கேப் எதுக்கு போடுவோம்? ப்ரொடெக்ஷனுக்காக. அதே மாதிரி இந்த ரூட் கேப்போட வேலையும் அதே தான். ஓகேவா? protects the tender apex of the root. அதாவது
ஸோ அந்த ரூட் கேப்போட மெயின் வேலை என்ன? டு ப்ரொடெக்ட் தி டெண்டர் எபெக்ஸ். அதாவது நம்மளுக்கு அந்த ரூட் கேப்புக்கு மேல இந்த இடம் இருக்கு தெரியுமா, இதுதான் ரீஜன் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். அதாவது டிவைட் ஆகக்கூடிய செல்ஸ். இந்த ரூட் வளரணும்ல? ஆமா ப்ரோ வளரணும். எப்படி வளரும்? செல் டிவிஷன் மூலமா தானே வளரும். ஆமா ப்ரோ. அந்த மாதிரி டிவைட் ஆகக்கூடிய செல்ஸ் எல்லாம் இங்கேதான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அது எல்லாமே நியூ செல்ஸ் மாதிரி, பேபி செல்ஸ் மாதிரி. ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்றது தான் இந்த ரூட் கேப்போட மெயின் வேலை. ஓகேவா? அண்ட் அதே மாதிரி உள்ளுக்குள்ள மண்ணை தொலைச்சிக்கிட்டு உள்ள போறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஓகே, அதான் கொடுத்துருக்காங்க. ப்ரொடெக்ட்ஸ் தி டெண்டர் எபெக்ஸ் ஆஃப் தி ரூட் as it makes its way through the soil. ஓகே, ஒரு few millimeters above the root cap தான் என்ன இருக்கு? ரீஜன் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி. இந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே வெரி ஸ்மால். ஏன்னா இப்போ தான் டிவைட் ஆகி முடிஞ்சிருக்கு மெரிஸ்டமேட்டிக் இதில் உள்ளது. ஸோ சின்ன செல்லா தான் இருக்கும். ஓகே, அண்ட் தின் வால்டு. ஏன்னா இதுங்க என்னது, இதுக்கப்புறம் தான் வளர போகுது. கரெக்டா? ஸோ வளரக்கூடிய செல்ஸுக்கு வால் தின்னா இருக்கணும். ரொம்ப திக்கா இப்பவுமே ரிஜிடான வால் இருந்துச்சுன்னா அதுங்களால வளர முடியாது. ஸோ தின்னான வால். ஓகேவா? வித் டென்ஸ் புரோட்டோபிளாசம். சாரி, மேபி ஏதாவது பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்கலாம். ஐ எம் சாரி. ஓகே, இப்போ பேக்ரவுண்ட் நாய்ஸ் கிளியர் ஆயிருச்சு. ஸோ அந்த மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டியில புதுசா டிவைட் ஆகிற செல்ஸ் சிறுசா தான் இருக்கும். கரெக்டா? அதான் இப்போ தான் டிவைட் ஆகி முடிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த செல் சிறுசா தான் இருக்கும். இதுக்கப்புறம் தான் வளரப்போகுது. அதே மாதிரி அதோட வால் நல்ல தின்னான வாலா இருக்கும். பிகாஸ் அது இன்னும் வளரணும். அப்போ வால் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு தின் வால் இருந்ததுதான் கரெக்ட். அதே மாதிரி நல்லா வளரப்போகுது அப்படின்னா அதோட புரோட்டோபிளாசம் நல்லா டென்ஸா இருக்கணும். நிறைய ஆர்கனல்ஸ்லாம் வச்சு நல்லா டென்ஸா இருக்கணும். ஓகே, அண்ட் ரிப்பீட்டட்லி அது டிவைட் ஆக போகுது அப்படிங்கிறப்போ டென்ஸ் புரோட்டோபிளாசம் கண்டிப்பா தேவை. ஓகே, தே டிவைட் ரிப்பீட்டட்லி. ஆமா, தி செல்ஸ் ப்ராக்சிமல் டு திஸ் ரீஜியன் அண்டர்கோ ரேபிட் எலாங்கேஷன். இதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ரீஜன், இந்த ரீஜனை சொல்றாங்க. அதுல எலாங்கேஷன் ஆஃப் செல்ஸ் நடக்கும். எலாங்கேஷன் அண்ட் என்லார்ஜ்மெண்ட். ஓகேவா? அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி growth ஆஃப் தி ரூட் இன் லென்த். லென்த் ஆஃப் ரூட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இதுல பாரு இருக்கிறதுலே லென்த்தியஸ்ட் ரீஜன்னா இது மாதிரி தானே இருக்கு. ரீஜன் ஆஃப் எலாங்கேஷன் தான் உங்களுக்கு ரூட்டோட லென்த் இன்க்ரீஸ் ஆக ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? ஓகே ப்ரோ, திஸ் ரீஜன் இஸ் கால் தி ரீஜன் ஆஃப் எலாங்கேஷன். எலாங்கேட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ ரீஜன் ஆஃப் எலாங்கேஷன். ஓகே, இந்த எலாங்கேஷன் ரீஜனுக்கும் மேல தி செல்ஸ் ஆஃப் எலாங்கேஷன் ஜோன் கிராஜுவலி டிஃபரன்ஷியேட் அண்ட் மெச்சூர். அது அதுக்கு அடுத்து கொஞ்சம் மெச்சூர் ஆயிரும். ஓகேவா? அதுதான் ரீஜன் ஆஃப் மெச்சூரேஷன். ஹென்ஸ் this zone proximal to the region of elongation is region of maturation. From this region epidermal cells form very fine and delicate. இதோட epidermal cells னா outermost layer இருக்கக்கூடிய cells delicate and thread like hairs form பண்ணும். ஓகேவா? delicate and thread like hairs form பண்ணும், called root hairs. ரூட்ல இருக்கிற ஹேர், ஸோ ரூட் ஹேர். ஓகே, இந்த ரூட் ஹேர் தான் வந்து அப்சர்வ்ஸ் வாட்டர் மினரல்ஸ் இதெல்லாம் வந்து நியூட்ரியன்ஸ் இதெல்லாம் சாயில்ல இருந்து அப்சர்வ் பண்றது இந்த ரூட் ஹேர்ஸ் தான். ஓகே, ஸோ எல்லாத்துலயுமே பேர்லயே அதோட ஃபங்க்ஷன் இருக்கு. ரூட் கேப், கேப்புங்கிறது ப்ரொடெக்ஷன். ஸோ அது வந்து ஒரு திம்பிள் ஷேப்ல இருக்கக்கூடிய ப்ரொடெக்ஷனுக்குள்ள ஒரு இது ஸ்ட்ரக்சர். ஓகே, அதுக்கு மேல இருக்கிற ரீஜன் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி. மெரிஸ்டம் அப்படின்னா கிரீக்ல இருந்து மெரிஸ்டோஸ், டிவைடிங் ஆர் டிவைடட் அப்படிங்கக்கூடிய ஒரு கிரீக் வார்த்தையில இருந்து எடுக்கப்பட்டது. ஓகேவா? ஸோ அப்போ அந்த இடத்துல ரிப்பீட்டடா செல் டிவிஷன் நடந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட செல்ஸ் தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட செல்ஸ்க்கு என்ன கேரக்டர் இருக்கணும்? சின்ன செல்லா இருக்கணும். அதாவது நியூலி டிவைட் ஆன செல்ஸ்னா இப்படி சிறுசா இருக்கும். அதோட வால்லாம் தின்னா இருக்கும். ஸோ அதோட ஈஸியா டிவைட் ஆக முடியும், க்ரோவும் ஆக முடியும். அண்ட் தென் அதுங்களோட புரோட்டோபிளாசம் நல்லா டென்ஸா இருக்கும். அப்போ தான் டிவிஷனுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் அதுக்கடுத்து ரீஜன் ஆஃப் எலாங்கேஷன் பேர்லயே இருக்கு. இந்த இடத்துல செல்ஸ் எலாங்கேட் அண்ட் என்லார்ஜ் ஆகும். ஓகேவா? ஓகே, சாரி கைஸ், இங்க பேக்ரவுண்ட்ல நிறைய டிஸ்டர்பன்சஸ் வந்துகிட்டே இருக்கு. பட் அதையும் தாண்டி இப்படியே ரெக்கார்ட் பண்ணிடணும்னு ஒரு இதில் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, ரீஜன் ஆஃப் எலாங்கேஷனா பேர்ல இருக்கிற மாதிரி எலாங்கேட் ஆகும். செல்ஸ் எல்லாம் எலாங்கேட் அண்ட் என்லார்ஜ் ஆகும். ரீஜன் ஆஃப் மெச்சூரேஷனா பேர்ல இருக்கிற மாதிரி மெச்சூர் ஆகும். ஓகேவா? டிஃபரன்ஷியேட் ஆகி மெச்சூர் ஆயிரும். அண்ட் இந்த ரீஜன்ல எபிடர்மல் லேயர், அதாவது அவுட்டர் மோஸ்ட் லேயர்ல இருக்கக்கூடிய செல்ஸ்ல இருந்து ஹேர் மாதிரி ஸ்ட்ரக்சர் வரும். தின் டெலிகேட் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர். இதைத்தான் நம்ம ரூட் ஹேர்ஸ் சொல்லுவோம். இது எதுக்கு? அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? இந்த ஒரு கான்செப்ட் மட்டும் நான் இங்கேயே முடிக்கிறது காரணம், நம்மளுக்கு இந்த டயக்ராம் வேணும். ஓகேவா? இந்த டயக்ராம் எப்படி இருந்தாலும் நான் போட்டா இவ்வளவு அக்யூரேட்டா போடுறது கஷ்டம். அண்ட் இதுல நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் தனியா. அதனாலதான் நான் இங்கேயே முடிச்சிட்டேன். ஓகேவா? இந்த டயக்ராம் இல்லாம நான் வாட்ல சும்மா அதை சொன்னா உங்களுக்கு புரியாது. ஸோ அதனாலதான் டயக்ராமோட சேர்த்து இங்க என்சிஆர்டி ரீட் பண்ண. ஐ ஹோப் உங்களுக்கு அதுவும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அங்க மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கு.
ரூட்ல என்னென்ன மாடிஃபிகேஷன் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ம் வாங்க. ரூட்டுடைய மாடிஃபிகேஷன்ஸ். மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட்ஸ். ஓகேவா? ஓகே ப்ரோ, மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட்ஸ். என்னென்ன மாடிஃபிகேஷன் இருக்கு ப்ரோ அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மாடிஃபிகேஷன் என்ன, ஏதோ ஒரு விஷயத்துக்காக மாறிக்கிறது, கரெக்டா? சேஞ்ச் ஆகிக்கிறது தான் மாடிஃபிகேஷன். முதல்ல இதை நம்ம பார்க்க போறது ஃபுட் ஸ்டோரேஜ்க்காக. ஸ்டோரேஜ் அதாவது சாப்பாடு ஆரல்ஸ் அதுக்கு நியூட்ரியன்ட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக ரூட் அது ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சரா மாத்துறது தான் ஃபுட் ஸ்டோரேஜ் மாடிஃபிகேஷன். இதுல டேப் ரூட்னு எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. டேப் ரூட் இந்த மாதிரி மாடிஃபை ஆகுது அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் என்னது, கேரட் அண்ட் டர்னிப். ஓகேவா? கேரட் அண்ட் டர்னிப். ஓகேவா? ஓகே ப்ரோ. அடுத்து சாரி, இதே மாதிரி ஏதாவது அட்வென்டேஷியஸ் ரூட் மாறுதுன்னு வச்சுக்கோங்க. அட்வென்ட் ரூட்னே போடுறேன். அட்வென்டேஷியஸ் ரூட்னா அதுக்கு எக்ஸாம்பிள் ஸ்வீட் பொட்டேட்டோ அண்ட் ஆஸ்பராகஸ். என்னது? ஸ்வீட் பொட்டேட்டோ அண்ட் ஆஸ்பராகஸ். மேல பார்த்தோம்னா அந்த ஆஸ்பராகஸ். ஓகே. இதுக்கடுத்து வேற இதே மாதிரி ஃபுட் ஸ்டோரேஜ் மாதிரி நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் ஆர் சப்போர்ட். ஓகேவா? சப்போர்ட்டுக்கு மாடிஃபிகேஷன் மாறுறது ஒரு சிலது இருக்கு. எது ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ராப் ரூட் அப்படின்னு சொல்லுவோம். ப்ராப் ரூட் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பேனியன் ட்ரீல இருக்கும். ப்ரோ அது என்ன ப்ரோ ப்ராப் ரூட் அப்படின்னா, நீங்க இந்த ஆலமரத்துல, பேனியன் ட்ரீனா ஆலமரம் தெரியும்ல, இந்த ஆலமரத்துல பாத்திருக்கீங்களா, நல்லா வளர்ந்துட்டு மேல இருந்து இந்த பிரான்சஸ்ல இருந்து அப்படியே வேர் வரும், கிளைகள் மாதிரி அப்படியே வந்து அது தரைக்குள்ள போய் அது சப்போர்ட் கொடுக்கும். இந்த அவ்வளவு பெரிய ஆலமரம் நிக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். கரெக்டா? அதுதான் ப்ராப் ரூட். ஓகேவா? ஓகே ப்ரோ. அடுத்து ஸ்டில்ட் ரூட். ஸ்டில்ட் ரூட். ஓகேவா? ஸ்டில்ட் ரூட். ஸ்டில்ட் ரூட்டுக்கு எக்ஸாம்பிள் ப்ரோ அப்படின்னா சுகர் கேன் அண்ட் மெய்ஸ். சுகர் கேன் அண்ட் மெய்ஸ். இந்த கரும்பு இதெல்லாம் பாத்திருக்கீங்களா, முழு கரும்பு அந்த பொங்கலுக்கு எல்லாம் வாங்கும்போது சைட்ல இருந்து அதோட நோடு மாதிரி, இந்த இப்ப இதுதான் கரும்புன்னா இதுல இந்த ரவுண்ட் ரவுண்டா இருக்குமா, அதுல இந்த கீழே ரவுண்ட்ல இருந்தா நம்மளுக்கு வேர் வந்திருக்கும். கரெக்டா? இதத்தான் நம்ம ஸ்டில்ட் ரூட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஓகே. இது போக ஒரு ஸ்பெஷல் ரூட்டே ஒன்னு இருக்கு. என்னது ப்ரோ அப்படின்னா நியூமேட்டோஃபோரா அப்படின்னு சொல்லி ஒரு ரூட் இருக்கு. நியூமேட்டோஃபோர்ஸ். அது என்ன ப்ரோ நியூமேட்டோஃபோர்ஸ்னா, கிரவுண்ட் லெவல் எதுனா இங்க உள்ள இருந்து ரூட் வெளியே வரும். ஓகேவா? இந்த ரூட் மூலமா அது வந்து ரெஸ்பிரேஷன் பண்ணும், காத்து எடுத்துக்கிறது வச்சுக்கிற. இந்த மோஸ்ட் ரொம்ப சலைனா உள்ள ஏரியாலாம் இருக்கும்ல, ரொம்ப உப்பு, இந்த மார்ஷி ஏரியாஸ் உப்பா இருக்கும், சாயில ஃபுல்லா உப்பு தண்ணியா இருக்கும், அந்த மாதிரி டைம்ல இதுங்க வெளியே இருந்து இது காத்து எடுத்துக்கிறதுக்காக இப்படி நெகட்டிவ்லி ஜியோட்ராபிக்கா வளர்ந்துருக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது ஜியோட்ராபிக்னா, ஜியோனா எர்த், அப்ப ஜியோட்ராபிக்னா எர்த்தை நோக்கி வளர்றது, அது பாசிட்டிவ்லி ஜியோட்ராபிக். ஓகேவா? இது எர்த்தை நோக்கி வளராம அதுக்கு ஆப்போசிட்டா வானத்தை நோக்கி வளர்றது நெகட்டிவ்லி ஜியோட்ராபிக். இது நெகட்டிவ்லி ஜியோட்ராபிக். ஓகே ப்ரோ. இது எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ரைசோஃபோரா. எக்ஸாம்பிள் என்ன? ரைசோஃபோரா. ரைசோஃபோரா. ஓகே, அவ்வளவுதான். இதோட மாடிஃபிகேஷன்ஸ் வேற எதுவும் ஸ்பெஷல் எதுவும் கிடையாது. தட்ஸ் இட் மாடிஃபிகேஷன்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஸ்டெம். ஸ்டெம்னா என்னன்னு உங்க எல்லாத்துக்கும் தெரியும்ல? தெரியும் ப்ரோ. சரி, அதே மாதிரி ஸ்டெம்ல என்னென்ன இன்டர்நோட்னா என்ன, நோடுனா என்னன்னு தெரியும்ல? இப்போ சொன்னேன், கரெக்டா? கரெக்ட் ப்ரோ, நீங்க சொல்லிட்டீங்க. ஓகே. ஸோ ஸ்டெம். ஸோ இப்போ ஸ்டெம்ல மட்டும் என்ன இந்த ஜென்ரலா என்ன கொடுத்துருக்காங்கன்னு வாசிச்சுட்டு அதுக்கடுத்து மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம் பார்க்கலாம். ஓகேவா? ஒரே ஒரு நிமிஷம். ஸ்டெம்ல இருந்தும் டைரக்டா போயிட்டாங்க. லீஃப், பிலோடாக்சி, இன்ஃப்ளோரசன்ஸ்.
ஒரே நிமிஷம் கைஸ், நான் பேஜ் எதுவும் மிஸ் பண்ணிட்டேனாங்கிறது தெரியலையே. 58, then 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 68, 69 கரெக்டா தானே இருக்கு. மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம்மும் தூக்கி இருக்காங்கங்க. எப்படி? சரி, இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகேவா. ஏன்னா ஒரு சில கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு போர்ஷன்ல இருக்கு, பட் ஆனால் என்சிஆர்டில இல்ல. ஸோ இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அண்ட் ஈவன் நீங்க பார்த்தவங்க இது ரீபிரிண்ட் 2025 to 2026, அதான் நீட் 2026க்காக விட்ட ஸ்பெஷல் அந்த இந்த இயரோட என்சிஆர்டி தான் இது ஓகேவா. ஒரு சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி விட்டாங்க, எரர் இருந்துச்சுன்னு சொல்லி அந்த எரர்லாம் ரெக்டிஃபை பண்ணி விடுறேன்னு விட்டாங்க. பட் இவ்வளவு விஷயத்த தூக்கியிருக்காங்க, நானே இப்போ தான் கவனிக்கிறேன். சரி ஓகே. சாரி, அந்த ஸ்டெம்மை பத்தி தானே ரீட் பண்ண போனோம், அந்த ரீட் பண்ணி முடிச்சுட்டு நான் மாடிஃபிகேஷன் சொல்றேன் ஓகேவா. ஓகே. What are the features that distinguish a stem from a root? Stem is the ascending part of the axis bearing branches, leaves, flowers and fruits. அதாவது ஸ்டெம் வந்து அசெண்டிங் பார்ட், மேல நோக்கி வளரக்கூடியது. ரூட் டிசெண்டிங் பார்ட், கீழே நோக்கி போகக்கூடியது. ஓகே. இட் டெவலப்ஸ் ஃப்ரம் தி plumule, தெரியும். தி ஸ்டெம் bears nodes and internodes. Region of stem where leaves are born are called nodes. லீவ்ஸ் எங்க இருந்து வருதோ அதைத்தான் நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு நோடுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் தான் இன்டர்நோடுன்னு சொல்லுவோம் ஓகேவா. போர்ஷன் பிட்வீன் டூ நோட்ஸ். ஓகே. தி ஸ்டெம் பியர்ஸ் பட்ஸ் விச் மே பி டெர்மினல் ஆர் ஆக்சிலரி. டெர்மினல் ஆர் ஆக்சிலரி பட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த இருக்குல்ல, இதெல்லாம் ஆக்சிலரி பட் ஓகேவா. டெர்மினல் பட்னா இந்த டிப்ல இருக்கக்கூடியது, அதுதான் டெர்மினல் பட். ஓகே. ஸ்டெம் இஸ் ஜென்ரலி கிரீன் வென் யங். அது நம்மளுக்கே தெரியும், சின்ன ஸ்டெம்மா இருக்கும்போது அது கிரீனா இருக்கும் கரெக்டா, நல்ல யங்காவும் இருக்கும். அதாவது கிரீன் வென் யங். இது பிளெக்சிபிளாவும் இருக்கும் லைட்டா. பட் நல்ல பெருசா வளர்ந்த அப்புறம் பெரிய மரம்லாம் பார்த்தோன்னா அப்படியே ஹார்டா இருக்கும், ப்ரௌனிஷா இருக்கும் கரெக்டா. அதைத்தான் கொடுத்துருக்காங்க. கிரீன் வென் யங் அண்ட் woody and dark brown when old ஓகேவா. ஓகே. மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்டெம் என்னது? ஸ்ப்ரெட்டிங் அவுட் பிரான்ச்சஸ் bearing leaves, flowers and fruits. Conducts water, minerals and photosynthetates. அதாவது ஃபுட் பார்ட்டிகல்ஸ், வாட்டர், மினரல்ஸ் இது எல்லாத்தையும் மிச்ச பார்ட்டுக்கு, எல்லா பார்ட்ஸுக்கும் இதுங்க தான் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. ஓகே. ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட், ஸ்டோர் பண்றது, சப்போர்ட், ப்ரொடக்ஷனு, வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன், இது எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகுன்றாங்க. வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன்னா வந்து எப்படி சொல்றது, இப்போ இந்த வாழைத்தண்டுன்னு சொல்றாங்களா, அதை கட் பண்ணி இன்னொரு இடத்துல வச்சோம்னா வாழைத்தண்டு அப்படியே அதுல இருந்து ஒரு புது வாழை மரம் வளர்ந்து வருதா. ஸோ அந்த மாதிரி வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் அதுக்கெல்லாம் அது யூஸ் ஆகும். ஓகே. தென் நம்ம லீஃப் போறதுக்கு முன்னாடி we have to see some modifications ஓகேவா. ஸோ இப்போ ஸ்டெம்மை பத்தி ஜென்ரல் வாய் ரொம்ப ரோல் ஆகுது. ஜென்ரலான கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போறது அதோடைய மாடிஃபிகேஷன்ஸ் கரெக்டா. அதோட மாடிஃபிகேஷன்ஸ். ஆமா ப்ரோ, என்னென்ன மாடிஃபிகேஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயமா அண்டர் கிரவுண்ட் ஃபுட் ஸ்டோரேஜ். அதாவது ஸ்டெம் வந்து மண்ணுக்குள்ள இருக்கும், ஃபுட்டை ஸ்டோர் பண்ணிருக்கும் ஓகேவா. ப்ரோ மண்ணுக்குள்ள இருந்தது ரூட் தானே, எப்படி ப்ரோ ஸ்டெம் ஆகும்னா? சரி ப்ரோ ஸ்டெம்மாவே இருந்தாலும் எப்படி கண்டுபிடிப்பாங்க, அது மண்ணுக்குள்ள இருந்தாலும் ரூட் தானே அப்படின்னா அப்படி கிடையாது. உனக்கு மண்ணுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரக்சர்ல நோட் அண்ட் இன்டர்நோட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது ஸ்டெம்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். புரியுதா? உனக்கு ரூட்ல வந்து நோட் அண்ட் இன்டர்நோட் இருக்காது, ஸ்டெம்ல தான் இருக்கும். ஸோ நீ அதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணலாம் ஓகேவா. இதுக்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தோம்னா ஜமீன் அப்படிங்கிறது ஹிந்தியில தர அப்படின்னு அர்த்தம். ஸோ ஜமீன் கந்துங்கிறது சம்திங் நார்த் இந்தியன் நேமா இருக்கலாம் ஓகேவா. அடுத்து பொட்டேட்டோ ஸ்டெம்மோட மாடிஃபிகேஷன் தான் ஓகேவா. பொட்டேட்டோ. அடுத்து ஜிஞ்சர், அதுவும் இதுதான் ஜிஞ்சர். தென் டர்மரிக், மஞ்சள், அதுவும் ஸ்டெம் மாடிஃபிகேஷன் தான். டர்மரிக் அடுத்து கொலகேஷியா அப்படின்னு ஒன்று உண்டு. என்ன ப்ரோ கொலகேஷா? இல்ல கொலகேஷியா ஓகேவா. ஓகே. அடுத்து ஆர்கன் ஆஃப் பெரினேஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை பத்தி டீடைல்டா வந்து என்சிஆர்டில எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. பெரினேஷன்
ஆர்கன் ஆஃப் பெரினேஷனுக்கு எக்ஸாம்பிள் ஆக்சாலிஸ். ஓகேவா? ஓகே, தென் ஆர்கன் ஆஃப் பெரினேஷனுக்கு அடுத்து டென்ட்ரில்ஸ். என்னது? டென்ட்ரில்ஸ். இந்த இப்ப இதுதான் ஸ்டெம்னு வச்சுக்கோங்க. இதுல இருந்து அப்படியே இந்த சுருண்டு இந்த மாதிரி இருக்கும்ல, அதுதான் டென்ட்ரில்ஸ். ஓகே, டென்ட்ரில்ஸ்க்கு எக்ஸாம்பிள் காட்ஸ் அண்ட் கிரேப் வைன்ஸ். என்னது? காட்ஸ் அண்ட் கிரேப் வைன்ஸ். எல்லா வகையான காட் அண்ட் கிரேப் வைன்ஸ். கிரேப் வைன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் டான். ஓகேவா? டான் வேற, ஸ்பைன் வேற, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். டான்னா நம்மளுடைய ஸ்டெம்ல இருந்தே வர முள்ளதான் நம்ம தான்னு சொல்றோம். ஓகேவா? ஒரு சில டைம் உங்களுக்கு வந்து லீஃப் மாடிஃபை ஆகி முள்ளு மாதிரி இருக்கும், அதான் நம்ம ஸ்பைன்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ தானுனா ஸ்டெம்மோட மாடிஃபிகேஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா போகெயின் வில்லா. போகெயின் வில்லா அண்ட் சிட்ரஸ். நம்ம எலுமிச்சம்பழத்தெல்லாம் முள்ளு மாதிரி இருக்கும்ல, அதனால ஸ்டெம்மோட மாடிஃபிகேஷன். ஓகேவா? ஓகே, அடுத்து ஒரு சில டைம் ஸ்டெம்மே போட்டோசிந்தசிஸ் பண்ணும். ஸ்டெம்மே என்ன பண்ணும்? போட்டோசிந்தசிஸ் பண்ணும். சோ அந்த மாதிரி இதுதான் நம்ம வந்து ஃபைலோக்ளேடுன்னு சொல்லுவோம். என்சிஆர்டில கொடுத்துருக்க மாட்டாங்க, பட் ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்ல. ஃபைலோக்ளேடு. ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தோம்னா ஓபன்ஷியா. அதாவது ஸ்டெம் வந்து கொஞ்சம் நல்ல பிராடா, ஓகேவா, அந்த மாதிரி சாதாரணமா அந்த தின்னா இருக்கக்கூடிய ஸ்டெம் கூட கொஞ்சம் நல்லா பிராட் ஆகி ஓபன்ஷியால அது பிளாட்டா இருக்கும். ஓகேவா? பிளாட்டா ஒரு கிரீன் போட்டோசிந்தட்டிக் ஆர்கனா இருக்கும். இதே இது அடுத்து யூஃபோபியா அப்படிங்கறதுல சிலிண்ட்ரிக்கலா இருக்கும். எப்படி இருக்கும்? யூஃபோபியா அதுல சிலிண்ட்ரிக்கலா இருக்கும். ஓகேவா? சிலிண்ட்ரிக்கல். ஓகே, அடுத்து போட்டோசிந்தசிஸ் முடிச்சாச்சு. அடுத்து இந்த ஸ்டெம் வந்து இப்ப இன்னும் கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ். இப்ப அடுத்து வரதெல்லாம் கொஞ்சம் சிமிலரா இருந்த மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்டா இருந்த மாதிரி இருக்கும். என்ன ப்ரோ குழப்பறீங்க அப்படின்னா, வெயிட். ரன்னர். என்னது? ரன்னர். ஓகேவா? இப்போ இதான் தரேன்னா இங்க இருந்து ஒவ்வொரு இடமா அப்படி இந்த ஸ்டெம் படர்ந்து படர்ந்து அதுல இருந்து இன்னொரு இண்டிவிஜுவல் வளரும். ஓகேவா? இதைத்தான் ரன்னர்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் நான் எப்படி ஞாபகம் வச்சிருந்தேன்னு நான் சொல்றேன், ரொம்ப சில்லியா இருக்கும். எப்பவுமே நம்ம ஜாகிங் ஆர் ரன்னிங் போறது கிராஸ் மேலதான் போவோம், கரெக்டா? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் கிராஸ். அண்ட் ரன்னிங் போகும்போது ஒரு ஸ்ட்ராபெரி சாப்பிட்டா நல்லது. ஸோ ஸ்ட்ராபெரி சாப்பிட்டா நல்லதாலாம் தெரியாது, பட் நான் இப்படிதான் ஒரு நிமோனிக்ஸ் மாதிரி வச்சிருந்தேன். ஸ்ட்ராபெரி. ஓகே, அடுத்து ஸ்டாலான். என்னது? ஸ்டாலான். ஸ்டாலான்னா என்னது ப்ரோ அப்படின்னா, இதுவும் அதே மாதிரிதான், இன்னொரு இடத்துல போய் படர்ந்து வளர்றது. பட் ஸ்டாலானுக்கு வேணா இங்க நான் வரையிட்டா. இப்ப இதுதான் தரேன்னு வச்சுக்கோங்க. இங்க உனக்கு ஒரு ஸ்டெம் இருக்குன்னா இதுல இருந்து இப்படி வந்து இங்க இன்னொரு ஸ்டெம், அதாவது அப்படியே மேல வளர்ற மாதிரி வளர்ந்து வந்து திரும்பி தரையை தொட்டு இங்க திரும்பி ரூட்ஸ் வந்துடும். ஓகேவா? இதுல இருந்து இன்னொரு ஸ்டெம் வந்து அது வளர ஆரம்பிச்சிடும். இதுதான் ஸ்டாலான் அப்படின்னு சொல்றோம். சரி ப்ரோ, இதுக்கு எக்ஸாம்பிள் மின்ட் அண்ட் ஜாஸ்மின். ப்ரோ இதை எப்படி ப்ரோ ஞாபகம் வச்சுக்கிறதுனா, மின்ட்னா என்ன? புதினா ப்ரோ. கரெக்டா? கரெக்ட். நம்ம கடையில கொஞ்சம் ஃப்ரீயா புதினா போடுங்க அப்படின்னு கேட்போம்ல, ஸோ அந்த மாதிரி கடைக்காரங்கிட்ட இருந்து திருடுற மாதிரி. ஸோ அதனால ஸ்டாலான், ஸ்டோல் திருடுறது. ஸோ அதுக்கு மின்ட் அண்ட் ஜாஸ்மின். ஓகேவா? கொஞ்சம் ஃபன்னியா தான் இருக்கும். கொஞ்சம் ஃபன்னின்னு சொல்லுவேன், கிரிஞ்ச் மாதிரி தான் இருக்கும். பட் வேற வழி இல்லை, நான் இப்படிதான் ஞாபகம் வச்சிருந்தேன். உங்களுக்கு வேற ஏதாவது நைஸ் ஐடியாஸ் ஏதாவது தோணுச்சுன்னா யூ கேன் யூஸ் தட் ஆல்சோ. ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரே பேஜ்ல ஃபிட் பண்ணிட்டா உங்களுக்கு படிக்க ஈஸியா இருக்குமேன்னு பாக்குறேன். சேஞ்ச் ஸ்டைல். ஓகே, ஸ்டெம் மாடிஃபிகேஷன்ஸ். ஓகே,
ஆஹா, சாரி சாரி சாரி, நீங்க என்னன்னு தெரியல guys. ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு நம்ம ரெக்கார்ட் பண்றது. ஓகே, அடுத்து ஸ்டாலான்க்கு அடுத்து ஆஃப் செட். என்னது ஆஃப் செட் ப்ரோ? இந்த ஆஃப் செட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து தண்ணியில இருக்கும். ஓகேவா? எப்படி தண்ணியில இருக்கும்? தண்ணியில எப்படி ப்ரோ இருக்கும் அப்படின்னா, இப்ப இதுதான் நம்மளோட வாட்டர் லேயர்னு வச்சுக்கோங்க. இதுல ஒரு இது இருக்கும், இதுல வெரி ஷார்ட் இன்டர்நோட், இந்த தண்ணியிலே இப்படி மேல மேல படர்ந்து இருக்கிற மாதிரி தான். ஓகேவா? அ டஃப்ட் ஆஃப் ரூட்ஸ் அண்ட் ரொசெட் ஆஃப் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? லீவ்ஸ் வந்து அப்படியே இந்த ரோஸ் பெட்டல்ஸ் மாதிரி அப்படி இருக்கிறது, அதுதான் ரொசெட் ஆஃப் லீவ். அதை சுத்தி சுத்தி இருக்கும். ஓகேவா? இங்கேயும் உங்களுக்கு இது இருக்கும். ஓகே, இதைத்தான் நம்ம ஆஃப் செட் அப்படின்னு சொல்லுவோம். ஆஃப் செட்டுக்கு எக்ஸாம்பிள் ப்ரோ, ஆஃப் செட்டுக்கு எக்ஸாம்பிள் பிஸ்டியா அண்ட் எய்கார்னியா. பிஸ்டியா அண்ட் எய்கார்னியா. எய்கார்னியா. ஓகே, ஆஃப்டர் தட் சக்கர். என்னது சக்கர்? சக்கர்னா உரியிறது. இதுவும் அதே மாதிரிதான், மண்ணுக்குள்ள அப்படியே உறிஞ்சு போன மாதிரி போய் வெளியே வரும். என்ன பண்ணும்? இது இப்படி இருக்குன்னா மண்ணுக்குள்ள அப்படியே போற மாதிரி போய் இப்படி வெளியே வரும். ஓகேவா? இதுதான் சக்கர். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தோம்னா, இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பிசிபின்னு வரும். ஓகேவா? பைனாப்பிள், கிறிசாந்தமம் அண்ட் பனானா. பைன் ஆப்பிள், கிறிசாந்தமம், கிறிசாந்தமம் அண்ட் பனானா. ஓகேவா? பனானா, பைனாப்பிள், கிறிசாந்தமம் அண்ட் பனானா. அவ்வளவுதான், ஸ்டெம் முடிஞ்சு போச்சு. எவ்வளவு ஈஸியா இருக்குல்ல? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது லீஃப். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்? லீஃப். ஓகேவா? லீவ்ஸ். ஓகே, லீவ்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு டயக்ராம் போட்டுடலாம். இதுதான் நம்மளோட ஸ்டெம்மு. ஸ்டெம்ல இருந்து இப்படி வருது. ஓகே, சரி. ஸோ இப்போ இந்த லீஃப்ல இந்த இதைத்தான் நம்ம லீஃப் பேஸ், சாரி, இதோட பேஸை தான் என்னன்னு சொல்லுவோம்? லீஃபோட பேஸ் என்னது? லீஃப் பேஸ். ஓகேவா? லீஃப் பேஸ். ஓகே ப்ரோ. அண்ட் இந்த குச்சியத்தான் பீட்டியோல்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? பீட்டியோல். சரி. அண்ட் இதுல சம்டைம்ஸ் லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும், சின்ன லீஃப் லைக் ஸ்ட்ரக்சரா இருக்கும். அத ஸ்டிப்யூல்ஸ் சொல்லுவோம். ஓகேவா? அத ஸ்டிப்யூல்ஸ் சொல்லுவோம். இத மிட்ரிப்னு சொல்லுவோம். எத? இந்த இத மிட் ரிப். ஓகேவா? மிட் ரிப். அண்ட் இந்த லீஃபோட அவுட்டர் லேயரை வந்து லேமினா ஆர் லீஃப் பிளேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? லேமினா. ப்ரோ, உள்ள இருக்கக்கூடிய வெயின்ஸ் நீங்க போடலைன்னா வெயிட் பண்ணுங்க, அந்த வெயின்ஸ்ல கொஞ்சம் வகை இருக்கு. ஸோ நான் அதை சொல்லும் போது போடுறேன். ஓகேவா? ஓகே ப்ரோ. சரி, இதுதான் பேசிக்கா லீஃபோட ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஓகே, இந்த லீஃப் பேஸ் இருக்கு தெரியுமா? இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ரெண்டு விதத்துல இருக்கலாம். என்ன ப்ரோ ரெண்டு விதம் அப்படின்னு எடுத்தோம்னா, லீஃப் பேஸ் வந்து ஷீட் லைக், அதாவது ஒரு ஷீட் மாதிரி கவர் பண்ணி இருக்கிற மாதிரி, ஷீட் லைக் வந்து மோனோகாட்ஸ்ல. ஓகேவா? மோனோகாட்ல ஷீட் லைக் ஆயிரும். இது ஐ திங்க் பிவைக்யூல கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அண்ட் அதே மாதிரி ஸ்வெல் ஆகி நல்ல கொஞ்சம் பல்ஜ் ஆன மாதிரி ஆகி, இந்த உப்பி போன மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கொஞ்சம் பல்ஜ் ஆன மாதிரி ஆகி ஸ்வெல் அண்ட் மிக்ஸ். இதை வந்து பல்வினஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? பல்வினஸ் ஃபார்ம் ஆயிரும். பல்வீனஸ். இது எதுல ப்ரோ நடக்கும்? டைகாட்ல அப்படின்னா இல்ல, இது ஸ்பெசிபிக்கா லெக்யூமினஸ் பிளான்ட்ஸ்ல நடக்கும். ஓகேவா? லெக்யூமினஸ்
பிளான்ஸ். ஓகே, லீஃப் பேஸ்ல இப்படி இருக்கா. அதே மாதிரி லீஃபோட வீனேஷன்லயும் நம்மளுக்கு வெயிட் பண்ணுங்க, இதை கொஞ்சம் பெருசாக்கணும். சேஞ்ச் ஸ்டைல். கலர் இதுவே இருக்கட்டும். லீஃப் பேஸ்ல இது. ஓகே, இதுக்கு மட்டும் வேணா சேஞ்ச் ஸ்டைல்ல போய் இங்கே திஸ் கலர். ஓகே, மோனோகட். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது வீனேஷன் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? வீனேஷன். அது என்ன ப்ரோ வீனேஷன் அப்படின்னா? வெயின்ஸோட அரேஞ்ச்மெண்ட்டை பத்தி படிக்கிறது தான். சாரி, வீனேஷன் ஐ வருமா இல்லையான்னு தெரியல. இந்த வெயின்ஸோட அரேஞ்ச்மெண்ட்டை பத்தி படிக்கிறது தான் வீனேஷன். ஓகேவா? ஓகே ப்ரோ, இதுல ரெண்டு வகை இருக்கு, ரெட்டிகுலேட் வீனேஷன் அண்ட் parallel வீனேஷன். ஓகேவா? ரெட்டிகுலேட் வீனேஷன் அண்ட் parallel வீனேஷன். அது என்னது ப்ரோ ரெட்டிகுலேட் அண்ட் parallel அப்படின்னா? இங்க டயக்ராம் போட்டுட்டா. சாரி, ஓகே. ஸோ இப்போ இதுதான் நம்மளோட லீஃப்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இந்த லீஃப்ல இருந்து இப்படி ஒன்று வரும், இதுல இருந்து இப்படி போகுது, இப்படி போகுது, வெயின்ஸ்லாம் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ரெட்டிகுலேட் வீனேஷன். ஓகேவா? இது என்னது? ரெட்டிகுலேட் வீனேஷன். இதுல ஒவ்வொரு இதுவுமே, அதாவது இந்த மிட்ரிப்பை விட இந்த வெயின் கொஞ்சம் சிறுசா இருக்கும். ஓகேவா? மிட்ரிப்பை விட இது கொஞ்சம் சிறுசா இருக்கும், இதை விட இது சிறுசா இருக்கும், இதை விட இதுல இருந்து வர்றது சிறுசா இருக்கும். இந்த மாதிரி ஷார்ட் ஆகிக்கிட்டே போகும். சரி ப்ரோ, இப்போ பேரலல் வீனேஷன்னா? சாரி, அது ஆட்டோ கரெக்ட் ஆயிடுது கைஸ். ஒரு டயக்ராம் வரைய முடியலையே. ஓகே, இதுதான் parallel வீனேஷன். அதாவது இப்படியே பேரலா ரன் ஆகும். ஓகேவா? ஓகே ப்ரோ, இப்படியே பேரலா. இந்த பேரலல் வீனேஷனை பொறுத்த வரைக்கும் மிட்ரிப்பை தவிர மிச்சம் எல்லாமே சேம் திக்னஸ்ல இருந்த மாதிரி இருக்கும், ஆல்மோஸ்ட் சேம் திக்னஸ்லயே இருக்கும். ஓகேவா? ஓகே, ஐ திங்க் இது போதும்னு நினைக்கிறேன். இதுதான் பேரலல் வீனேஷன். ஓகேவா? பேரலல் வீனேஷன். ஓகே ப்ரோ, இதெல்லாம் எங்க ப்ரோ இருக்கும் அப்படின்னா, ரெட்டிகுலேட் வீனேஷன் பாத்தீங்கன்னா இட் இஸ் ஃபவுண்ட் இன் டைகாட்ஸ். ஓகேவா? ஓகே ப்ரோ, பேரலல் வீனேஷன் பாத்தீங்கன்னா இட் இஸ் ஃபவுண்ட் இன் மோனோகாட். அவ்வளவுதான். சிம்பிளா? சிம்பிள் ப்ரோ. சரி, அடுத்து இதுல காம்பவுண்ட் லீஃப்னு இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு லீஃபா இருக்காது, சிம்பிள் லீஃப்னு சொல்லுவோம். இதுல காம்பவுண்ட் லீவ்ஸ் இருக்கு. அது என்ன ப்ரோ காம்பவுண்ட் லீஃப்னா? இந்த சாப்டர் உங்களுக்கு சொல்ல போனா ஃபேக்சுவல் சாப்டர் தான். ஓகேவா? எப்படி அனிமல் கிங்டம்ல இது இதெல்லாம் இருக்கும், இது இதெல்லாம் இருக்கும்னு பாத்துக்கிட்டே போனோமோ, இந்த சாப்டர் அது மாதிரி இது 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 அப்படின்னு நிறைய ஃபுல்லா ஃபேக்ஸா தான் இருக்கும். ஓகேவா? பின்னாடி ரீசன்ஸ் அவ்வளவா இருக்காது. ஸோ இதுல காம்பவுண்ட் லீஃப்னு இருக்கும். என்ன இருக்கும்? காம்பவுண்ட் லீஃப். ஓகேவா? ஓகே, இதுல நம்மளுக்கு ஒரு சில லீஃப் எப்படி இருக்கும்னா இப்படி இன்சிஷனா இருக்கும். ஓகேவா? இப்படி இருக்கும் ஒரு சில லீவ்ஸ், நீங்களே பார்த்துருக்கலாம். இப்போ இந்த இன்சிஷன் உள்ள வரைக்கும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி இருக்கிறது ஓகே. இதே இந்த இன்சிஷன் இப்படி வந்துருச்சுன்னா இது ஒரு தனி லீஃப் மாதிரி ஆயிருமா? அந்த மாதிரி ப்ராசஸ் மூலமா ஃபார்ம் ஆகுறது தான்
இந்த காம்பவுண்ட் லீஃப். ஓகேவா? காம்பவுண்ட் லீஃப்லயும் 2 டைப் இருக்கு, பின்னேட்லி காம்பவுண்ட் அண்ட் பாமேட்லி காம்பவுண்ட். ஓகேவா? பின்னேட்லி காம்பவுண்ட் அண்ட் பாமேட்லி காம்பவுண்ட். அது என்னது ப்ரோ பின்னேட்லி காம்பவுண்ட் அண்ட் பாமேட்லி காம்பவுண்ட்னா? என்சிஆர்டில டயக்ராம் காமிக்கிறேன் பாருங்க. இந்த இருக்கு பாருங்க, இந்த ரெட்டிகுலேட் வீனேஷன் அண்ட் பேரலல் வீனேஷனுக்கு எக்ஸாம்பிள். இதுல பாருங்க மிட்ரிப் அதோட சிறுசா இது இருக்கு, இதோட சிறுசு அதோட சிறுசு அப்படியே சிறுசாகிக்கிட்டே போகுது. பேரலல் வீனேஷன்ல பாருங்க எல்லாமே ஆல்மோஸ்ட் மிட்ரிப் தவிர மிச்சம் எல்லாமே ஆல்மோஸ்ட் சேம் சைஸ்ல தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, இது ரெண்டும் தான் காம்பவுண்ட் லீஃப். இதுல பாருங்க ஒரு கை மாதிரி இருக்கா, ஒரு கை ஸ்ட்ரக்சர் மாதிரி அப்படியே விரல் விரலா இந்த மாதிரி இருக்கா. சோ இது பாமேட்லி காம்பவுண்ட். ஓகேவா? இது பின்னேட்லி காம்பவுண்ட். நடுல ஒரு சென்ட்ரலா ஒரு இது போகும், இதைத்தான் ரேச்சஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த இதுல இருந்து சென்ட்ரலா போறது ரேச்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். மிட்ரிப் தான் ரேச்சஸா மாறிடும். ஓகேவா? மிட்ரிப் தான் ரேச்சஸா மாறிடும். காரணம் இந்த இன்சிஷன் சென்டர் வரைக்கும் வந்துருது. சோ அதனால நம்மளுக்கு மிட்ரிப் ரேச்சஸா மாறிடும். இங்க கொடுத்திருப்பாங்க. ரேச்சஸ் ரெப்ரசன்ட்ஸ் தி மிட்ரிப் ஆஃப் தி லீஃப் இன் நேம். ஓகேவா? பாமேட்லி காம்பவுண்ட் ஒரு காமன் பாயிண்ட்ல அட்டாச் ஆயிருக்கும். கரெக்டா? இங்க ஒரு காமன் பாயிண்ட்ல எல்லாம் அட்டாச் ஆயிருக்கா. இதுதான் பாமேட்லி காம்பவுண்ட். டயக்ராம் பாத்தீங்கல்ல. என்ன சாப்டர் பாத்தீங்கன்னா ரஃப் டயக்ராம் போடக்கூடாதுன்னா நான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களுக்காக போட்டுட்டு இருக்கேன். ஓகேவா? மெயினா நீங்க இதுல என்சிஆர்டி டயக்ராம் பார்த்து தான் படிக்கணும். ஓகே, ஸோ பின்னேட்லி காம்பவுண்டுக்கு எக்ஸாம்பிள் நீம். ஓகேவா? பாமேட்லி காம்பவுண்டுக்கு எக்ஸாம்பிள் சில்க் காட்டன். ரெண்டு வேற வேற இது கிடையாது, ஒரே இதுதான், சில்க் காட்டன். ஓகேவா? ஓகே ப்ரோ, சரி. இப்ப அடுத்து பில்லோடாக்சின்னு ஒண்ணு இருக்கு. என்னது? பில்லோடாக்சி. நெக்ஸ்ட் திங் இஸ் பில்லோடாக்சி. ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், ஃபில் அப்படின்னால என்னது? லீஃப் சம்பந்தப்பட்டது. கரெக்டா? ஸ்போரோஃபில்னா ஸ்பொராஞ்சியா பியரிங் லீஃப் தான் ஸ்போரோஃபில்னு சொல்லுவோம். கரெக்டா? அதே மாதிரி இங்க பில்லோடாக்சி அப்படின்னா அந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லீஃப இவங்க வந்து ஆர்டரா பிரிக்கிறாங்க. ஓகேவா? ஓகே, ஒரு 3 கேட்டகரி இவங்க பிரிச்சிருக்காங்க அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லீஃப. என்ன ப்ரோ 3 கேட்டகரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஆல்டர்னேட் பில்லோடாக்சி. ஓகேவா? நெக்ஸ்ட் கேட்டகரி ஆப்போசிட் பில்லோடாக்சி. நெக்ஸ்ட் கேட்டகரி வேர்ல்ட் பில்லோடாக்சி. ஓகே ப்ரோ, ஆல்டர்னேட்னா என்னது? டயக்ராம் போடட்டா? இதுல இங்க ஒரு லீஃப், தென் இந்த சைடு ஒரு லீஃப், தென் இந்த சைடு ஒரு லீஃப், அதுக்கடுத்து இந்த சைடு ஒரு லீஃப். இது ஆல்டர்னேட் பில்லோடாக்சி. ஓகேவா? இது ஆல்டர்னேட் பில்லோடாக்சி. இதே இது ஆப்போசிட்ல இருக்குது இல்ல, இப்படி ரெண்டு ரெண்டா இருக்கா. இது ஆப்போசிட் பில்லோடாக்சி. இது ஆப்போசிட் பில்லோடாக்சி. இதே இது வேர்ல்ட் அப்படின்னா ஒரே இதுல மோர் தென் 2 இருக்கும். ஓகேவா? அப்படியே இன்னொரு இது இப்படி இங்க இருக்கு, அடுத்து இங்க இப்படி பின்னாடி ஒண்ணு. ஓகேவா? இந்த மாதிரி ஒரே இதுல நிறைய இருக்கிறது. இதுதான் வேர்ல்டு பில்லோடாக்சி. ஓகேவா? ஓகே ப்ரோ, புரிஞ்சிச்சு ப்ரோ. நீங்க இதெல்லாம் வந்து சும்மா வெளியே வாக்கிங் போற மாதிரி போங்க, நீங்க பாக்குற டிஃப்ரெண்ட் ட்ரீஸ்ல பிளான்ட்ஸ்ல இதெல்லாம் நீங்க ஈஸியா அப்சர்வ் பண்ணலாம். ஓகேவா? ஆல்டர்னேட் பில்லோடாக்சிக்கு எக்ஸாம்பிள் மஸ்டர்ட் வந்து இந்த சாப்டர் அதிகபட்சம் நிறைய இடத்துல வரும். மஸ்டர்ட், சைனா ரோஸ் இதெல்லாம். ஓகேவா? மஸ்டர்ட், சன்ஃபிளவர், சைனா ரோஸ். ஓகேவா? மஸ்டர்ட், சன்ஃபிளவர், சைனா ரோஸ். ஓகே, அடுத்து ஆப்போசிட் பில்லோடாக்சிக்கு எக்ஸாம்பிள் கேலட்ரோபஸ் அண்ட் குவாவா ஆர் கோவான்னு சொல்றோம்ல, அந்த கோவா. ஓகே, அடுத்து வேர்ல்டுக்கு எக்ஸாம்பிள் ஆல்ஸ்தோனியா. இதுக்கு அதிகமா கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஆல்ஸ்தோனியா நாங்க படிக்கும்போது அப்படிதான் சொல்லுவாங்க, இது அதிகமா கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க.
சோ இதுதான் பிலோடாக்சி. ஓகேவா? ஓகே ப்ரோ. சரி, அடுத்து நம்ம பார்க்க போறது மாடிஃபிகேஷன். ஓகேவா? Modification of leaves. ஓகே, லீவ்ஸ் என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணலாம்? முதல் மாடிஃபிகேஷன் டென்ட்ரில். ப்ரோ என்ன ப்ரோ மேல ஸ்டெம்லயும் டென்ட்ரில் பார்த்தோம் இதுனா? எஸ், ஒரு சில டைம் ஒரு சில பிளான்ட்ஸ்ல ஸ்டெம் வந்து உங்களுக்கு டென்ட்ரில் ஃபார்ம் பண்ணும், ஒரு சில பிளான்ட்ஸ்ல நம்மளோட லீஃப் வந்து டென்ட்ரில் ஃபார்ம் பண்ணும். ஓகேவா ப்ரோ? இதுக்கு எக்ஸாம்பிள் ப்ரோ அப்படின்னா நம்மளுடைய பீ பிளான்ட். ஓகே, அடுத்து ஸ்பைன்ஸ். ஆல்ரெடி சொன்னா ஸ்பைன்னா லீஃபோட மாடிஃபிகேஷன். லீஃப் உனக்கு முள்ளு மாதிரி மாறுறது ஸ்பைனு, இதே உனக்கு ஸ்டெம் வந்து முள்ளு மாதிரி மாறுதுன்னா அது தான். ஓகேவா? ஓகே, ஸோ ஸ்பைன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் கேக்டஸ். ஓகேவா? கேக்டஸோட முள்ளா பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப், ரொம்ப சின்னதா இருக்கும். காரணம் இந்த லீஃப் அவ்வளவு தூரம் ரெடியூஸ்டு, அவ்வளவு தூரம் ஸ்பைன் மாதிரி ஆயிரும் டு பிரிவென்ட் வாட்டர் லாஸ். ஓகேவா? ஓகே, ஏன்னா கேக்டஸ்ல எங்க இருக்கும்? டெசர்ட் ரீஜன்ல இருக்கும், அங்க வாட்டர் கிடைக்கிறதும் கஷ்டம், செம்மையா சூடும் இருக்கும். அப்ப அந்த சூடுக்கு இதுங்க உள்ள எடுத்த வாட்டர் லாஸும் ஆயிடக்கூடாது, டிரான்ஸ்பிரேஷன் மூலமும் போயிடக்கூடாது. ஸோ டிரான்ஸ்பிரேஷன் ஒன்றும் இல்லை, அந்த ஹீட் காரணமா நம்மளுடைய லீஃப்ல இருக்கக்கூடிய ஓப்பனிங் மூலமா வாட்டர் வேப்பரா வெளியே போறது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் எதுவுமே நடக்காம இருக்கணுங்கிறதுக்காக தான் இதுங்க வந்து லீஃப் நல்லா ரெடியூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிடுது. ஓகேவா? ஓகே, தென் நெக்ஸ்ட் ஸ்பைன்ஸ்க்கு அடுத்து ஃபுட். ப்ரோ லீஃப் கூட ஃபுட் ஸ்டோர் பண்ணுமானா? ஸ்டோர் பண்ணு. ஒரு 2 எக்ஸாம்பிள் இருக்கு, இந்த 2 எக்ஸாம்பிள் ஆல்மோஸ்ட் லைக் 90% நம்ம டெய்லியுமே சாப்பிட்டுருவோம். இது இல்லாம சொல்ல போனா எந்த ஒரு கிரேவி, குழம்பு எதுவுமே வைக்க முடியாது இந்த 2 இல்லாம. ஆனியன் அண்ட் கார்லிக். ஆனியன்ல பாத்திருக்கீங்கல்ல, அப்படியே லேயர் லேயரா வருமா, ஒவ்வொரு லேயருமே லீஃப் தான். ஓகேவா? லீஃபோட மாடிஃபிகேஷன் தான் அப்படி இருக்கு. கார்லிக்லயுமே நீங்க வந்து கட் பண்ணிட்டு அதோட அந்த டிரான்ஸ்ஃபர் செக்ஷனை பாருங்க, ரவுண்ட் ரவுண்டா இருந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுவுமே லீஃபோட மாடிஃபிகேஷன் தான். ஓகேவா? ஓகே, இதுக்கு அடுத்து தென் இன்செக்டிவோரஸ் மாடிஃபிகேஷன். இன்செக்டிவோரஸ் பிளான்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜிகே புக்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க. இன்செக்டிவோரஸ் பிளான்ஸ், அதுல லீஃப் தான் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணிருக்கும். கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. வீனஸ் ஃப்ளை ட்ராப் அண்ட் வீனஸ் ஃப்ளை ட்ராப். சின்ன வயசுல அந்த பேரை பார்த்துட்டு ஒருவேளை இது வீனஸ்ல மட்டும்தான் இருக்கும் போல அப்படின்னு தான் நினைச்சிருக்கேன். வீனஸ் ஃப்ளை ட்ராப் அண்ட் பிக்சர் பிளான்ட். ஓகே, தென் இதுல ஒரு ஸ்பெஷல் கண்டிஷன் இருக்கு, அதுதான் ஆஸ்திரேலியன் அகேஷியா அப்படின்னு சொல்லி. ஆஸ்திரேலியன் அகேஷியா அப்படின்னு சொல்லி ஒரு பிளான்ட் இருக்கு. ஓகேவா? என்னது பிளான்ட் இருக்கு? சரி ப்ரோ, இந்த பிளான்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, இதுல லீவ்ஸ் ஆர் ஸ்மால். ஓகேவா? லீவ்ஸ் ஆர் ஸ்மால் அண்ட் ஷார்ட் லிவ்ட். லீவ்ஸ் வந்து ஸ்மால் அண்ட் ஷார்ட் லிவ்ட். ஓகேவா? ஓகே, இதுல பிடிஓல் இருக்குல்ல, பிடிஓல்னா என்ன ப்ரோனா, முன்னாடியே சொன்னேன்ல, இந்த எங்க இதுதான் பிடிஓல். ஓகேவா? ஷார்ட் லிவ்ட். பிடிஓல் வந்து நம்மளுக்கு என்லார்ஜ் ஆயிரும். பிடிஓல் என்லார்ஜ் அண்ட் இட் டஸ் போட்டோசிந்தசிஸ். இதுதான் போட்டோசிந்தசிஸ் பண்ணும். போட்டோசிந்தசிஸ் எது பண்ணும்? பிடிஓல் பண்ணும். இதுக்கு எக்ஸாம்பிள் தான் ஆஸ்திரேலியன் அகேஷியா. ஓகேவா? ஓகே ப்ரோ, ஆஸ்திரேலியன் அகேஷியா. அண்ட் இதை வந்து ஃபில்லோட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபில்லோக்ளாட் அப்படிங்கிறது என்னது? இதுக்கு முன்னாடியே பார்த்தோம், எங்க பார்த்தோம்? ஃபைலோக்ளாட் அப்படிங்கிறது போட்டோசிந்தசிஸ் பண்ணக்கூடிய ஸ்டெம் ஃபைலோக்ளாட்னு சொன்னோம். போட்டோசிந்தசிஸ் பண்ணக்கூடிய பிடிஓல ஃபைலோட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஆர் ஃபில்லோட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, லீஃப் முடிஞ்சது. ஜஸ்ட் 3 ஸ்லைடு தான் லீஃப் முடிஞ்சு. இதை இன்னும் ஷார்ட் அவுட் பண்ண ஒரே ஸ்லைட்ல முடிக்கலாம், பட் வேண்டாம், கொஞ்சம் நீட்டா இருக்கட்டும் தான்.
ஓகே, லீஃப் ரீட் பண்ணுவோமா? The leaf is a lateral, generally flattened structure borne on the stem. எஸ், அதுல ஃபிளாட்டண்டா இருக்கும், லேட்டரலா இருக்கக்கூடியதுதான், சைட்ல இருக்கக்கூடியது. It develops at the node and bears a bud in its axil. Axillary bud சொல்ல மறந்துட்டேன். இதோட இதுல ஒரு பட் மாதிரி இருக்கும், அதுதான் ஆக்சிலரி பட். ஓகேவா? ஓகே. The axillary bud later develops into a branch. Okay. Leaves originate from shoot apical meristem. Simple. எப்படி நம்மளுக்கு ரூட்ல மெரிஸ்டமேட்டிக் இது இருக்கு, ரீஜன் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி, அங்க இருக்கக்கூடிய மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் எல்லாம் வந்து ரூட் ஏபிக்கல் மெரிஸ்டம் சொல்லுவோம். அதே மாதிரி ஷூட்டோட அந்த இதுல இருக்கக்கூடிய மெரிஸ்டம் எல்லாம் ஷூட் ஏபிக்கல் மெரிஸ்டம்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே. அண்ட் ஆர் அரேஞ்ச்ட் இன் an acropetal order. acropetal ஆர்டர்னா என்ன ப்ரோ அப்படின்னா, இதை பத்தி தெளிவா நம்ம ஃபிளவர்ஸ்ல படிப்போம். acropetal ஆர்டர் அண்ட் பேசிபிட்டல் ஆர்டர் அப்படின்னு. acropetal ஆர்டர்னா நியூ லீவ்ஸ் எல்லாமே டாப்ல தான் வளரும். ஓகேவா? நியூ லீவ்ஸ், அதாவது நியூவா வரக்கூடியது எல்லாமே டாப்ல இருக்கும்னு அர்த்தம். ஓகே ஓகே ஓகே, வெயிட் பண்ணுங்க. இப்ப இதுதான் நம்மளோட ஸ்டெம்னா, இதுல பழைய லீஃப் இருக்கும். ஓகேவா? மேல போக புதுசா இருக்கக்கூடிய சின்ன சின்ன லீவ்ஸ் இருக்கும். ஓகேவா? சரி ப்ரோ, இப்படிதானே எல்லாமே இருக்குன்னா இல்ல. ஒரு சில ஃபிளவர்ஸ்ல எப்படி இருக்கும்னா, பேசிபிட்டல் ஆர்டர் நல்லா வளர்ந்துட்டு ஃபர்ஸ்ட் இதுல நல்ல பெரிய ஃபிளவர் வந்துடும். ஓகேவா? அதுக்கடுத்து இங்க உள்ள சின்ன சின்ன ஃபிளவர்ஸ் இருக்கிறதுலயே கீழே உள்ளதுதான் ரொம்ப யங்கஸ்ட் ஃபிளவரா இருக்கும். இதை பேசிபிட்டல் ஆர்டர்னு சொல்றோம். ஓகேவா? மேல இருந்து பேஸ நோக்கி வருது, இது கீழ இருந்து அசெண்டிங்கா மேல நோக்கி போகுது. சோ ஆக்ரோபிட்டல் ஆர்டர். ஓகே, இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்கன் ஃபார் போட்டோசிந்தசிஸ், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். டிபிக்கல் லீஃப்ல வந்து 3 மெயின் பார்ட் இருக்கு. என்னது? லீஃப் பேஸ், பீட்டியோல் அண்ட் லாமினா. எங்க இருக்கு? இந்த இருக்கு அந்த லீஃப் பேஸ். அது எங்க கனெக்ட் இருக்கு? அது லீஃப் பேஸ், தென் பீட்டியோல், அதுக்கப்புறம் இதோட லாமினா, அந்த வெளியே இருக்கு அவுட்டர் லேயர். ஓகே, அவுட்டர் லேயர் இல்ல, அந்த ஃபிளாட்டன் ஸ்ட்ரக்சர் தான் லாமினா. ஓகே. லீஃப் இஸ் அட்டாச்ட் டு தி ஸ்டெம் பை லீஃப் பேஸ், அதான் அட்டாச்மெண்ட் பார்ட். ஓகே. மே பியர் 2 லேட்டரல் ஸ்மால் லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர். ஒரு சில இதுல இருக்கலாம்னு சொன்னா அதுதான் ஸ்டிப்யூல்ஸ் சொல்லுவோம். அந்த லீஃப் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். மோனோகாட்டை பொறுத்த வரைக்கும் லீஃப் பேஸ் வந்து ஷீட் மாதிரி இருக்கும். ஓகே. பார்ஷியலி ஆர் ஹோலி அந்த ஸ்டெம், அதாவது ஐ மீன் அந்த ஸ்டெம்மை கவர் பண்ணி இருக்கும். ஓகேவா? ஓகே. இன் சம் லெக்யூமினஸ் பிளான்ட்ஸ் லீஃப் பேஸ், ஒரு சில லெக்யூமினஸ் பிளான்ட்ல லீஃப் பேஸ் வந்து ஸ்வெல் ஆகி, ஸ்வாலன்னா ஸ்வெல், அரே உப்பி போய் பல்வினஸ் ஆயிரும். ஓகேவா? ஓகே. தி பீட்டியோல் ஹெல்ப்ஸ் ஹோல்ட் தி பிளேட் டு லைட். இந்த பீட்டியோல் தான் என்ன பண்ணுது? கரெக்டா அந்த லீஃப் வந்து பிடிச்ச அப்படியே லைட்டை நோக்கி காட்டுது. கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. லாங் தின் பிளெக்சிபிள் பீட்டியோல்ஸ் அலோ லீஃப் பிளேட்ஸ் டு ஃபிளட்டர் இன் விண்ட், thereby cooling the leaf and bringing fresh air to leaf surface. அதாவது இந்த பீட்டியோல் வந்து லாங்கா இருக்கும், தின்னா இருக்கும், பிளெக்சிபிளா இருக்கா, சோ தட் காத்துக்கு அப்படியே அசையும், லீஃபும் கொஞ்சம் கூல் ஆகிக்கும், அது மாதிரி ஃப்ரெஷ் ஏரும் லீஃபுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஓகே. தி லாமினா ஆர் தி லீஃப் பிளேட் இஸ் கிரீன் expanded part of the leaf with veins and veinlets. With veins and veinlets. ஓகேவா? ஓகே ப்ரோ. There is usually a middle prominent vein. அதாவது நடுவில் ஒரு ப்ராமினெண்டா ஒரு வெயின் இருக்கும், அதைத்தான் மிட் ரிப்னு சொல்லுவோம். ஆமா. வெயின்ஸ் ப்ரொவைட் ரிஜிடிட்டி டு தி லீஃப் பிளேட், ரிஜிடிட்டி கொடுக்கும். பட் அதோட எங்களோட மெயின் ஃபங்க்ஷன் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஃபுட். இதுக்கு ஃபுட்டு கொடுக்கறதும் சரி, இதுல இருந்து ஃபுட், ஏன்னா இதுதான் லீஃப் தான் ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணும், அந்த ஃபுட்டை வாங்கிட்டு போய் வெளியே இருக்கக்கூடிய மிச்ச ஆர்கன்ஸ்க்கு கொடுக்கறதும் சரி. சேனல் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஃபுட், வாட்டர், மினரல்ஸ், இது எல்லாமே. ஓகே. ஷேப்பு, மார்ஜின் இதெல்லாம் வந்து வேரி ஆகும். ஓகேவா? ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போறது வீனேஷனுங்கிற கான்செப்ட். ஆல்ரெடி நம்ம பார்த்த கான்செப்ட் தான். when the veinlets form a network, வெயின்லெட்ஸ்னா உள்ள இருக்கக்கூடிய மிச்ச வெயின்ஸ் சொல்றாங்க, அது ஒரு நெட்வொர்க் மாதிரி ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா அது ரெட்டிகுலேட். இந்த இடத்துல கச்ச கச்ச அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு போறது ரெட்டிகுலேட். இதே இது வெயின்ஸ் ரன் parallel to each other within lamina அப்படின்னா அத parallel venation சொல்லுவோம். ஓகேவா? டைகாட் ஜெனரலி possess reticulate and monocotyl வந்து parallel venation இருக்கும். ஓகே. அடுத்து டைப்ஸ் ஆஃப் லீஃப். சிம்பிள் லீஃப்ங்கிறது நம்ம பார்த்தது. when its lamina is entire or when incest, அதாவது ஒண்ணு முழுசா இருக்கும், இந்த மாதிரி முழு லாமினாவா இருக்கும், இல்ல நம்மளுக்கு இந்த மாதிரி இன்சிஷன் இருக்குனாலும் இந்த மாதிரி இருக்கும். இன்சிஷன் மிட்ரிப் வரைக்கும் போகாது. ஓகேவா? இப்படியே சின்ன சின்ன இன்சிஷன்ஸா இருக்கும். ஓகே. இது சிம்பிள் லீஃபுக்கு. இன்சிஷன்ஸ் do not touch the midrib, பட் இதே இன்சிஷன் மிட்ரிப் வரைக்கும் போயிருச்சு அப்படின்னா it breaks the leaf into number of leaflets.
ஒரே லீஃப். இப்ப இது எல்லா இன்சிஷனும் இப்ப யோசிச்சு பாருங்க, இதுவும் இப்ப இங்க போயிருச்சு, இதுவும் இங்க போயிருச்சு. அப்ப எல்லாமே ஒரு சின்ன 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 லீஃப்லெட்டா வந்துருமா? சோ அதுதான் காம்பவுண்ட் லீஃப். ஓகேவா? அதுதான் காம்பவுண்ட் லீஃப். A bud is present in the axil of petiole. நல்ல கவனி, இது ரொம்ப முக்கியமான விஷயம். Bud is present in the axil of petiole in both simple and compound leaves, but not in the axil of leaflets of compound leaf. This is very very important. Question கேட்க அதிக சான்சஸ் இருக்கு. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த petiole இருக்கு தெரியுமா, petiole இந்த இடத்துல தான் நம்மளுக்கு ஆக்சிலரி பட் இருக்கும். ஓகேவா? பட் இந்த மாதிரி ஒவ்வொரு லீஃப்லெட்டோட இதுலயும் நம்மளுக்கு பட் இருக்காது. ஒவ்வொரு லீஃப்லெட்டோட இதுலயும் பட் இருக்காது. இந்த பிடிஓலோட அந்த ஆக்சில்ல மட்டும்தான் ஆக்சிலரி பட் இருக்கும். ஓகேவா? இது இம்பார்ட்டன்டான பாயிண்ட், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏஎன்ஆர்ல கேட்க சான்சஸ் அதிகம். உங்களை குழப்பற மாதிரியே கேட்பான். ஓகேவா? ஓகே. காம்பவுண்ட் லீஃப்ல 2 வகை இருக்கு. பின்னேட்லி காம்பவுண்ட் இதுதான், பாமேட்லி காம்பவுண்ட் இதுதான். ஓகே. அடுத்து காம்பவுண்ட் லீவ்ஸ் மேபி ஆஃப் 2 டைப்ஸ். பின்னேட்லி காம்பவுண்ட் லீஃப் a number of leaflets present ஆன காமன் ஆக்சிஸ். ஓகேவா? காமனான ஒரு ஆக்சிஸ் இருந்தா அது பின்னேட்லி காம்பவுண்ட். இதே இது காமனா ஒரு பாயிண்டோட அட்டாச் ஆயிருந்தா அது பாமேட்லி காம்பவுண்ட். பாமேட்லி காம்பவுண்ட் லீவ்ஸ் தி லீஃப்லெட்ஸ் ஆர் அட்டாச்ட் டு a common point. ஓகே. இதுல ராட்சஸ் அப்படிங்கக்கூடிய சென்டர்ல இருக்கக்கூடிய அந்த காமன் ஆக்சிஸ் தான் இங்க மிட்ரிப் அதாவது மிட்ரிப் தான் இந்த காமன் ஆக்சிஸா மாறி இருக்கும். ஓகேவா? ஓகே. இதுக்கு எக்ஸாம்பிள் அதாவது நீம். ஓகே, சாரி, எக்ஸாம்பிள் ரெட் கலர் நீம். இங்க எக்ஸாம்பிள் சில்க் காட்டன். ஓகேவா? ஓகே ப்ரோ. அடுத்து ஃபைலோடாக்சி. ஃபைலோடாக்சினா என்னது? அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லீஃப். கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. பேட்டர்ன் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லீஃப், அது எப்படி பேட்டர்ன் இருக்கு அப்படிங்கிறது ஃபைலோடாக்சி. ஓகே. இங்க பாருங்க, நம்ம பார்த்ததுதான். நான் சைனா ரோஸ் என்ன சொன்னா, மஸ்டர்ட், சன்ஃபிளவர் அண்ட் சைனா ரோஸ் ஆல்டர்னேட்னு சொன்னா, இங்க பாருங்க, இங்கிட்டு ஒண்ணு இருக்கு, இங்கிட்டு ஒண்ணு இருக்கு, இங்கிட்டு ஒண்ணு இருக்கு, இங்கிட்டு ஒண்ணு, இங்கிட்டு ஒண்ணு, இங்கிட்டு ஒண்ணு. ஒரு இடத்துல இருந்து, ஒரு பட்ல இருந்து, ஒரு பேஸ்ல இருந்து, ஒரு நோட்ல இருந்து ஒரே ஒரு லீஃப் தான் வரும். அதுவும் ஏதாவது ஒரு சைடு தான் வரும். ஓகேவா? ஓகே. எந்த சைடு தான் சரி, ஒரே ஒண்ணு தான் வரும். ஆனா இதுல பாருங்க, ஒரே இதுல இருந்து 2 வந்திருக்கு. ஆப்போசிட், 2 ஆப்போசிட் சைட்லயுமே ஒண்ணு வரும். இதே இது வேர்ல்டுல பார்த்தா இது பாருங்க 3D டயக்ராம். இங்கிட்டு ஒன்று இருக்கு, 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 இங்கிட்டு ஒன்று இருக்கு. ஒரே இடத்துல இருந்து எத்தனை லீவ்ஸ் இதுக்கு? ஆல்ஸ்டோனியா தான் எக்ஸாம்பிள். ஓகே. என்சிஆர்டி ரீட் பண்ணுவோமா? This is usually of 3 types. Alternate typeல வந்து single leaf arises at each node. ஒரு நோட்ல இருந்து ஒரு லீஃப் தான் வரும். In alternate method. அடுத்த லீஃப்ல பார்த்தோம்னா இதுக்கு ஆப்போசிட் சைட்ல அந்த லீஃப் வரும். ஓகேவா? அடுத்த நோட்ல எக்ஸாம்பிள் வந்து சைனா ரோஸ், மஸ்டர்ட் அண்ட் சன்ஃபிளவர். ஓகேவா? ஓகே. ஆப்போசிட்ல பேர் ஆஃப் லீவ்ஸா வரும். ஓகேவா? அரைஸ் அட் ஈச் நோட் அண்ட் லை ஆப்போசிட் டு ஈச் அதர். ஒரே சைட்ல 2 வராது. ஓகேவா? எக்ஸாம்பிள் கேலட்ரோபிஸ் அண்ட் கோவா. ஓகே. அடுத்து மோர் தென் 2 லீஃப் ஒரே நோட்ல வந்துச்சு அப்படின்னா அதத்தான் நம்ம வேர்ல்டுன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் ஆல்ஸ்டோனியா. ஓகேவா? ஆல்ஸ்டோனியா. ஸோ ஐ திங்க் நம்ம இப்போ இந்த செஷனை எண்ட் பண்ணா கரெக்டா இருக்கும்னு தோணுது. பிகாஸ் ஃப்ளவர் வந்து ஒரு பெரிய கான்செப்ட். இதை நம்ம ஃப்ளவரை பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் லெக்சர் வந்து ரொம்ப சின்ன லெக்சரா போயிடும். ஓகேவா? ஸோ ஐ திங்க் திஸ் வில் பி பர்ஃபெக்ட். கொஸ்டின்ஸ் நம்ம நெக்ஸ்ட் லெக்சர்ல பார்த்துடலாம். ஏன்னா நீங்க உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஓகேவா? ஏன்னா ஃப்ளவர்னு எடுத்தோன்னா அதுல என்னென்ன பார்ட் இருக்கு, என்ன ஏதுன்னு சொல்லி இப்ப நம்ம பார்த்தோம்ல, இவ்வளவு கண்டென்ட் சேர்த்து ஃப்ளவர் ஒன்னுக்கே வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அதையும் பார்த்துட்டோம்னா நெக்ஸ்ட் லெக்சர்ல கண்டென்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். ஃபேமிலிஸ் மட்டும்தான். ஸோ அது ரொம்ப லெஸ்ஸா இருக்கும். ஸோ இப்போ இதோட நம்ம லெக்சர் முடிச்சுக்கலாம். எஸ், இன்னைக்கு நிறைய தடங்கல்கள் வந்துச்சு. பட் அதை தாண்டி எப்படி ஓரளவுக்கு லெக்சரை கொண்டு வந்துட்டோம். பிசிக்ஸ் லெக்சர் அது அப்லோட் ஆயிருச்சான்னு தெரியல. ஐ டென்ட் செக். ஸோ இவ்வளவு தூரம் பொறுமையா உட்காந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. அண்ட் பிசிக்ஸ் லெக்சர்லேயே நான் அந்த பயாலஜி லெக்சரை பத்தி ஃபீட்பேக் கேட்டிருந்தேன். ஸோ எல்லாரும் கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. பிசிக்ஸ் லெக்சர் அப்லோட் ஆகுதா இல்லை எப்படின்னு தெரியல. ஸோ திரும்பி கேட்குறேன். அதாவது பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது பயாலஜிக்கு ஆடியன்ஸ் வந்து ரொம்ப கம்மியானதுதான் இருக்கு. வியூஸும் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. எதனாலங்கிறது எங்களுக்கு தெரியல. மேபி நீங்க வந்து பயாலஜி நான் நடத்துறது புரியலையா அப்படிங்க, இல்ல அப்படின்னா நீங்க பயாலஜி ரொம்ப ஈஸியா எடுக்கிறீங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் இஃப் யூ ஆர் டேக்கிங் பயாலஜி டு பி மோர் ஈஸி, பயாலஜி தானே கடைசியில பாத்துக்கலாம் அப்படின்னா அப்படி நினைக்காதீங்க. பயாலஜி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட்.
அதிக மார்க்ஸும் அங்கதான் இருக்கு. ஈஸியா ஸ்கோர் பண்ற சப்ஜெக்டும் பயாலஜி தான். ஓகேவா? சோ பயாலஜிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் அது எப்படிங்கறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேவா? சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லெட் us end this session now. இவ்வளவு தூரம் பொறுமையா உட்காந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. ப்ளீஸ் லைக் டு வீடியோ, சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், சோ தட் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். உங்களுக்கு இன்னும் புதுசா எனர்ஜெட்டிக்கா